key verse, shall we turn to Job chapter 14, read verses 1 and 2. யோபு 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். Man that is born of a woman is of few days and full of trouble. He cometh forth like a flower and is cut down. He fleeth also as a shadow and continueth not. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today also God should speak to us through His word. Let us praise God. இன்றும் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise you, Lord. We praise you. 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 Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Just like Job says in this verse, man's life is full of trouble. இந்த வசனத்திலே யோபு சொல்வதைப் போல மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம் நிறைந்த ஒன்றாயிருக்கிறது. There is always a longing for some happiness, but it is met more often by disappointment than happiness. ஒரு சந்தோஷத்திற்காக அது எப்பொழுதும் ஏங்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அதிகமாக சந்தோஷத்தை அது சந்திப்பதை விட ஏமாற்றத்தை தான் சந்திக்கிறது. We celebrate a birthday hoping the new year will give us something new, some new happiness, but there is a lot of disappointment. புதிய வருடம் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை நமக்கு தரும் என்று, சந்தோஷமான காரியத்தை தரும் என்று பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். ஆனால் நமக்கோ பெரிய ஏமாற்றத்தை தான் அது தருகிறது. Marriage is celebrated hoping the wedded couple will live happily after that, but there is a lot of disappointment. விவாக வாழ்க்கையில் விவாகமாகிறவர்கள் அதன் பின்பு ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் விவாகத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள். A man is elated, he feels very happy and satisfied when he gets a new job, but he finds so many disappointments in that job, so many difficulties, so many hurdles. ஒரு மனிதன் ஒரு புதிய வேலை கிடைத்தவுடன் அதிக சந்தோஷப்படுகிறான். ஆனால் அதிகமான தொந்தரவுகளும் அதிகமான பிரச்சனைகளும் அதிகமான இடையூறுகளும் வருகிறதா இருக்கிறது. And like Job says, many of us will have to say, life is full of troubles. யோபு இங்கே சொல்வதை போல நம்மிலும் அநேகர் வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம் நிறைந்த ஒன்றாயிருக்கிறது என்று சொல்வதாயிருக்கிறது. We are then forced to ask this question, why all this suffering? அப்படி இருக்கையில் இப்படி ஏன் இந்த பாடுகள் என்றதான கேள்வியை நாம் கேட்க வற்புறுத்தப்படுகிறோம். And that is the theme of these Bible studies. அதுதான் இந்த வேத பாடங்களினுடைய மைய கருத்து. Why these sufferings? ஏன் இந்த பாடுகள்? Why is this world so full of sufferings? ஏன் இந்த உலகம் பாடுகள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது? Why do I have to suffer like this? நான் ஏன் இது போன்று பாடுபட வேண்டும்? What is God doing watching up from there? தேவன் மேலே அங்கே இருந்து பார்த்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Yesterday we saw the origin of suffering. நேற்றைய தினத்தில் பாடினுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்தோம். When man did what he was not supposed to do, suffering began in this world. மனிதன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தபோது இந்த உலகத்திலே பாடுகள் ஆரம்பித்தது. Many religious systems, many philosophies have been trying to bring about some solution, offer some genuine reason for sufferings in this world. அநேக தத்துவங்கள், அநேக மத சார்பு சம்பந்தமான நிர்வாகங்கள் இந்த பாடுகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். Some religious systems say there is nothing called pain, there's nothing called suffering, it's just illusion, it's just imaginary. சில மத நிர்வாகங்கள் இப்படியாக சொல்கிறார்கள், வேதனை பாடு என்று ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ஒரு பொய்யான மாயமான ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். So when you learn to deny suffering, you won't suffer, they claim. பாடுகள் இல்லை என்று சொல்ல நீங்கள் அப்படி சொல்லி பழகிவிட்டால் பாடுகள் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். When you stand in the middle of the road, நீங்கள் வீதியின் மத்தியில் நடுவில் வந்து நிற்கும்போது and a bus comes in full speed against you, உங்களுக்கு எதிரே ஒரு பஸ் அதிக வேகமாக வரும்போது everyone will run away, no one will stand there and say there's no suffering. இங்கே பாடு எதுவும் இல்லை என்று யாரும் நிற்க மாட்டார்கள், எல்லோரும் ஓடி விடுவார்கள். Suffering is real. பாடு உண்மையான ஒன்று. It's not an illusion, it's not imaginary. You know it, I know it, you and I are feeling it and experiencing it every day. அது பொய்யான மாயமான ஒன்று அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Some other religious systems say
you must rise up above pain. மற்ற சில மத நிர்வாகங்கள் இப்படியாக சொல்கிறார்கள், நீங்கள் பாடுகள் இல்லாத ஒரு நிலவரத்திற்கு அந்த நிலவரத்துக்கும் மேலாக உயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். They say pain comes because there are desires in us. அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், நமக்குள்ளாக ஆசைகள் இருக்கிறபடியால் தான் வேதனை உண்டாகிறது என்று சொல்கிறார்கள். When we learn to remove all our desires, pain will cease. நம்முடைய ஆசைகளை எல்லாம் நாம் நீக்கிவிட கற்றுக்கொள்வோம் என்றால் வேதனை இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள். But to remove desires, a man will not be a human being anymore. A human being has desires, must have desires. ஆனால் ஆசைகள் நீங்கிவிட்டால் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆசைகள் உண்டு, ஆசைகள் இருக்கத்தான் வேண்டும். If you cannot remove all desires. ஆசைகளை ஒரு மனிதனும் அவனை விட்டு நீக்க முடியாது. You cannot remove all desires. எல்லா ஆசைகளையும் நீக்க முடியாது. Supposing I want to remove all desires. ஒருவேளை நான் எல்லா ஆசைகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று விரும்புவேன் என்றால், then one desire remains. அப்படி என்றால் இன்னும் ஒரு ஆசை அங்கேதான் இருக்கிறது. What is that desire? அந்த ஆசை என்ன? The desire to remove all desires has to be there. எல்லா ஆசையும் நீக்க வேண்டும் என்றதான ஆசை அங்கே இருந்தாதான் அது ஆகும். So some desire is always there. அதனால் ஏதோ ஒரு ஆசை எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. Anyway, all these kinds of answers seem to be philosophical, but practically we feel the pain. இப்படிப்பட்ட பதில்களை எல்லாம் ஏதோ தத்துவ ரீதியான ஒன்றை போன்று தோன்றுகிறது. ஆனால் நடைமுறையில் நாம் பார்க்கும்போது வேதனையை, வலியை நாம் சுமக்கிறவர்களாய் தான் இருக்கிறோம். But the Christian faith, thank God, offers not only a reason for sufferings, it also gives a meaning to suffering. ஆனால் கர்த்தருக்கு நன்றி, கிறிஸ்துவ மார்க்கம் அது பாடுகளினுடைய பதிலை சொல்வது மட்டுமல்லாமல் பாடுபடுவதற்கான காரணத்தையும் அது சொல்லுகிறது. It not only gives a reason for sufferings, it gives a meaning to sufferings. பாடுபடுவதற்கான ஒரு காரணத்தை மட்டுமல்ல, ஒரு அர்த்தத்தையும் அது சொல்லுகிறது. Yes. So when we suffer, we are able to suffer with a meaning, with a reason. நாம் பாடுபடும்போது ஒரு காரணத்தோடு, ஒரு அர்த்தத்தோடு நாம் பாடுபடுகிறவர்களாய் இருக்கிறோம். And as a summary of what we studied yesterday, நாம் நேற்று பார்த்ததின் ஒரு சுருக்கமாக we saw the origin of suffering. பாடினுடைய ஆரம்பம் எங்கே என்று நாம் பார்க்கிறோம். It began when man did what he was not supposed to do. மனிதன் எதை செய்யக்கூடாதோ அதை அவன் செய்தபோது அது ஆரம்பமாயிற்று. And consequently we saw three things. அதைத் தொடர்ந்து மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். One, man was not the first to suffer, God was the first to suffer. முதலாவது காரியம், பாடுபட்டது முதலாவது மனுஷன் அல்ல, தேவன்தான். When man ran away from God, God suffered first. மனிதன் தேவனை விட்டு விலகி ஓடின போது முதலாவது பாடுபட்டது தேவன்தான். Even today, God is not living above suffering. He is not sitting in a heaven in a throne surrounded by glory, surrounded by angels being worshipped all the time in a place void of suffering. இன்றும் தேவன் பாடுகள் இல்லாத ஒரு இடத்தில், பாடுகளே அற்ற ஒரு நிலவரத்திலே மகிமையோடு அவரை சுற்றி தேவதூதர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதான ஒரு இடத்தில் அவர் இருக்கவில்லை. When he sees your state and mine, உன்னுடைய நிலவரத்தையும் என்னுடைய நிலவரத்தையும் அவர் பார்க்கும் பொழுது, when he sees his creation running away from him, அவருடைய சிருஷ்டிப்பு அவரை விட்டு விலகி ஓடுகிறதை அவர் பார்க்கும் பொழுது, he suffers, he still suffers. அவர் பாடுபடுகிறார், அவர் இன்னும் பாடுபடுகிறார். Secondly, இரண்டாவதாக we saw how this world of suffering has become a prison for man to get reformed, or for man to turn back to God. பாடுகள் நிறைந்ததான இந்த உலகம் தேவன் அண்டையில் மனுஷன் மீண்டுமாக திரும்பும்படியாக அவனை மாற்றக்கூடிய ஒரு சிறையாக எப்படி இந்த உலகம் மாறினது என்பதை நாம் பார்த்தோம். This prison or this world of sufferings is now compelling man to turn somewhere for help. பாடுகள் நிறைந்ததான இந்த உலகம் இல்லாவிட்டால் இந்த சிறை போன்றதான இந்த உலகம் மனிதன் ஏதாவது ஒரு இடத்திலே உதவியை நாடி செல்ல வேண்டும் என்று அவனை வற்புறுத்துகிறதா இருக்கிறது. And in that search for help, there is a hope that he will discover his maker, his God once again. உதவியை அவன் தேடுகிறதான அந்த தேடுதலிலே அவனுடைய சிருஷ்டிகரை, அவனை உருவாக்கினவரை ஏதாவது ஒரு நாளில் அவன் கண்டுபிடிப்பான் என்று அங்கே அது ஆகக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. And when he finds that God, அந்த தேவனை அவன் கண்டடையும் பொழுது, he must begin a new relationship with that God. அவன் அந்த தேவனோடு கூட ஒரு புதிய உறவை அவன் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, when that relationship with God begins, தேவனோடு கூட உள்ள அந்த உறவு ஆரம்பமாகும் பொழுது, that's the first step out of suffering. பாடுகளிலிருந்து மனுஷன் வெளியே வர முதல் அடி அதுதான். That is not the end of suffering, but the first step out of suffering. அது பாடுகளினுடைய முடிவல்ல, பாடுகளிலிருந்து அவன் வெளியே வர முதல் படி எடுத்து வைக்கிறான். Now we understand that suffering does have some meaning.
பாடுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் விளங்கிக் கொள்கிறோம். All the answers are not provided, all the questions are not answered, but now we understand that suffering does have some meaning. எல்லா பதில்களும் சொல்லப்படவில்லை, எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் பாடுகளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு என்பதை இப்பொழுது நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். Suffering now seems to be a pushing force making us seek for some divine help. பாடு என்பது ஏதோ ஒரு தெய்வீகமான உதவியை நாம் தேடுவதற்காக நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறதான ஒரு சக்தியை போன்று இருக்கிறது. Basically, none of us will have the inclination to search for God. அடிப்படையில் நமக்கு யாருக்கும் தேவனை தேட வேண்டும் என்றதான எண்ணம் இராது. Even if there is a search for God, it will be only for selfish purposes, not to have a relationship with Him. அப்படி ஒருவேளை தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அது சுயநலமான வாஞ்சைகளுக்காக தேவைகளுக்காக மட்டும்தான் இருக்கும். ஏதோ அவரை தேட வேண்டும் என்ற ஆசைக்காக இருக்காது. But thank God, God has put us into a suffering world so that the fallen man starts seeking after God once again. விழுந்து போனதான மனிதன் மீண்டுமாக தேவனை தேடக்கூடிய விதத்திலே ஒரு விழுந்து போனதான உலகத்திலே பாடுபடுகிறதான உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறபடியால் அவருக்கு நன்றி. So suffering does have some meaning after all. அதனால் பாடுக்கு ஒரு அர்த்தமுடைய ஒரு அர்த்தம் கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது. Now, what is suffering? பாடு என்றால் என்ன? We know of physical suffering that does not have to be described. நமக்கு சரீர பிரகாரமான பாடை பற்றி தெரியும், அதை பற்றி நாம் விவரிக்க வேண்டிய அவசியம் But இல்லை. apart from that, ஆனால் அதை தவிர்த்து there are some things we want. சில காரியங்கள் நமக்கு தேவையா There இருக்கிறது. are some things we desire. சில காரியங்களை நாம் ஆசிக்கிறோம். There are some things we look forward to, we expect. சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். There are some things we ask for. சில காரியங்களை நாம் கேட்கிறோம். But when the unwanted, the undesired, the unexpected, the unasked for happens, that is suffering. ஆனால் நாம் கேட்காதது, எதிர்பாராத ஒன்று, நாம் ஆசிக்காத ஒன்று அது நடைபெறும்போது நாம் அதில் துக்கப்படுகிறோம். That's why many of us are suffering. அதனால் தான் நம்மில் அநேகர் பாடுபடுகிறோம். That's why some religious systems say, you don't desire, don't ask for anything, have no wants, then there will be no suffering. அதனால் தான் சில மத நிர்வாகங்கள் இப்படியாக சொல்கிறார்கள், நீங்கள் எதையும் ஆசிக்காதீர்கள், எதையும் எதிர்பார்க்காதீர்கள், எதையும் கேட்காதீர்கள், அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். But that has been answered already. ஆனால் அதற்கு முன்பாகவே நாம் பதிலை பார்த்தோம். Now we will look at suffering from another angle. இப்பொழுது பாடுகளை நாம் வேறொரு கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்போம். We are going to give one more meaning to suffering. பாடுக்கு நாம் மற்றும் வேறு ஒரு அர்த்தத்தையும் சொல்ல போகிறோம். Till now we have seen that there is indeed some good in suffering. பாடில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை இதுவரை நாம் கண்டோம். But now we are going to see another good in suffering. இப்பொழுது நாம் பாடில் மற்றும் வேறு ஒரு நன்மையும் பார்க்க போகிறோம். Now, after man fell into sin, மனிதன் பாவத்திற்குள்ளாக விழுந்த பின்பு, after man did what he was not supposed to do, மனிதன் எதை செய்யக்கூடாதோ அவன் அதை செய்த பின்பு, you know what happened? என்ன நடைபெற்றது என்று தெரியுமா? This so-called freedom to choose was lost. தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனம் என்று அழைக்கப்பட்டதான இந்த சுயாதீனம் அதை அவன் இழந்து போய்விட்டான். Or he lost that perfect freedom to choose the right thing. இல்லாவிட்டால் சரியானதை தெரிந்து கொள்ளக்கூடிய பூர்ணமான சுயாதீனத்தை மனிதன் இழந்து போய்விட்டான். It became a will that was always inclined towards the wrong. எப்பொழுதும் தவறான காரியங்களுக்கு நேராக சாய்ந்து செல்கிறதான ஒரு சித்தமாக அது மாறிவிட்டது. It was a tilted will, tilted towards the wrong. அது தவறான செயலின் நேராக சாய்ந்ததான சித்தமாக மாறிவிட்டது. That's why we all have to agree that there is no day in our lifetime where we have done only right and no wrong. அதனால்தான் நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்நாளில் எந்த ஒரு நாளிலும் சரியானதையே செய்தோம், தவறான ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறோம். The heart of man has become so corrupt, the will of man has become so powerless to do the right thing. மனிதனுடைய இருதயம் அவ்வளவு தீட்டுப்பட்டதாக மாறிவிட்டது, மனிதனுடைய சித்தம் அவ்வளவு வல்லமையற்றதாக சரியான செயலை செய்ய முடியாத விதத்தில் மாறிவிட்டது. The will is a power. சித்தம் என்றால் அது ஒரு வல்லமை. It's a power to choose. தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. But now we do have a power to choose, but not the one that God gave us. ஆனால் இப்பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருக்கிறது, ஆனால் தேவன் நமக்கு தந்த வல்லமை அல்ல அது. That power that God gave us to choose was a neutral power. தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் நமக்கு தந்ததான வல்லமை அது மத்தியில் உள்ள ஒரு வல்லமையாக இருக்கிறது.
But now the will that we have to choose is tilted towards the wrong. ஆனால் இப்பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனத்தினுடைய வல்லமை நமக்கு இருக்கிறதான அந்த வல்லமை தவறான காரியங்களுக்கு நேராக அது சாய்ந்து இருக்கிறது. Man's desires are more towards the wrong than towards the right. மனிதனுடைய வாஞ்சைகள் சரியான காரியங்களுக்கு நேராக சாய்ந்திருப்பதை காட்டிலும் தவறான காரியங்களுக்கு நேராக தான் அதிகம் சாய்ந்திருக்கிறது. One man of God said the heart of man is bent towards evil. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொல்கிறான், மனிதனுடைய இருதயமோ அது பொல்லாப்புக்கு நேராக வளைந்து இருக்கிறது. Read Hosea chapter 11 verse 7. ஓசியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. And my people are bent to backsliding from me. My people are bent to backsliding from me. என்னுடைய ஜனங்கள் என்னிலிருந்து அவர்கள் பின்மாற்றத்திற்கு நேராக வளைந்து இருக்கிறார்கள். That's how it is in English. அப்படிதான் ஆங்கிலத்திலே இருக்கிறது. My people are bent to backsliding from me. என்னுடைய ஜனங்கள் என்னை விட்டு அவர்கள் பின்மாற்றத்திற்கு நேராக வளைந்து இருக்கிறார்கள். In other words, if I just let them go for a moment, they will backslide. மறுவார்த்தையில் அவர்களை ஒரு க்ஷண பொழுது அப்படியே போக விடுவேன் என்றால் அவர்கள் பின்மாறி போவார்கள். If I'm not after them all the time, they don't know how to choose the right. எப்போதும் நான் அவர்களுக்கு பின்பாகவே சென்று கொண்டு இராவிட்டால் சரியானதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. That's the state of our heart. அதுதான் நம்முடைய இருதயத்தின் நிலவரமாய் இருக்கிறது. That's why we have to always tell our children what is right and what is wrong. அதனால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எப்போதும் எது சரியானது எது தவறானது என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டி Keep இருக்கிறது. telling them, forcing them go to school, give them a blow or two to send them to school, others they won't go to school. பள்ளிக்கு போ என்று நாம் அதனால் தான் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவர்களை ஒரு இரண்டு அடி கொடுத்தும் நாம் அவர்களை சொல்லுகிறோம், இல்லாவிட்டால் அவர்கள் பள்ளிக்கு போக மாட்டார்கள். We have to tell them go to church, go listen to God's word, God has to speak to you, others they won't go. சபைக்கு போ தேவனுடைய வார்த்தையை கேள், தேவன் உன்னோடு பேசுவார் என்று நாம் சொல்லுகிறோம், இல்லாவிட்டால் நாம் அப்படி செய்யாமல் போவோம் என்றால் அவர்கள் போக மாட்டார்கள். What about our lives? நம்முடைய ஜீவியத்தை பற்றி என்ன? We have to stay away from God for some time, immediately our life backslides. நாம் தேவனை விட்டு கொஞ்ச நேரம் பின்வாங்கி தங்கி இருப்போம் என்றால் உடனடியாக நாம் பின்மாற்றத்திற்குள்ளாக போகிறோம். Don't come to church for some time, don't pray for some time, don't read the Bible for some time, our heart will go back. சபைக்கு கொஞ்ச நாள் வராமல் இருங்கள், வேதம் வாசியாமல் இருங்கள், ஜெபம் செய்யாமல் கொஞ்ச நாள் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய இருதயமோ பின்மாறி போகிறது. That is our will. அதுதான் நம்முடைய சித்தம். It's a bent will, a tilted will, always inclined towards the wrong. அது ஒரு சாய்ந்த சித்தமாய் இருக்கிறது, வளைந்த சித்தமாய் இருக்கிறது, எப்பொழுதும் தீமைக்கு நேராக பொல்லாப்புக்கு நேராக வளைந்து இருக்கிறது. It's not the will that God first put into us. அந்த சித்தம் தேவன் முதலில் நமக்குள்ளாக போட்ட சித்தம் அல்ல. The will that God first put into us was a perfect will, a freedom to choose between the right and the wrong. முதலாக தேவன் நமக்குள்ளாக போட்டதான சித்தம் அது ஒரு பூரணமான சித்தம், சரியாக தவறானதையும் சரியானதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் நமக்கு தந்ததான பூரணமான சித்தம் அது. Look at the will that Jesus had. இயேசுவுக்கு இருந்ததான சித்தத்தை பாருங்கள். Jesus also had his own will. இயேசுவுக்கும் அவருடைய சொந்த சித்தம் இருந்தது. It was not designed to do the will of the Father. அது பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சித்தம் அல்ல. Jesus had his own will. He could have done something of his own outside of the Father's will. இயேசுவுக்கு அவருடைய சொந்த சித்தம் இருந்தது. அவர் பிதாவின் சித்தத்திற்கு வெளியே உள்ள ஏதோ ஒரு காரியத்தை அவர் ஒருவேளை செய்து இருக்கலாம். His will was distinct from the Father's will. அவருடைய சித்தம் பிதாவின் சித்தத்திலிருந்து வேறுபட்ட ஒன்றாய் இருந்தது. But Jesus always chose to do the will of the Father. ஆனால் இயேசுவோ எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தையே செய்வதையே தெரிந்து கொண்டார். That's why he was born of a virgin. அதனால் தான் அவர் ஒரு கன்னிகையினால் பிறந்தார். That's why he was not born with a tilted will. அதனால் தான் அவர் ஒரு சாய்ந்த சித்தத்தோடு பிறக்கவில்லை. That is why he was born with that same power to choose between the right and the wrong. அதனால் தான் அவரும் நன்மை தீமை இவற்றுக்கு மத்தியில் வகையறுக்கக்கூடிய விதத்தில் அந்த சித்தத்தோடு பிறந்தார். So the will that Jesus had is different from our will. இயேசுவுக்கு இருந்ததான சித்தம் நம்முடைய சித்தத்திலிருந்து வேறுபடுகிற வேற ஒரு சித்தமாய் இருக்கிறது. That's why he was able to say, no, Father, if it be possible, let this cup pass from me. அதனால் தான் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது என்று அவரால் சொல்லக்கூடியதாய் இருந்தது. Nevertheless, not my will, Lord. அப்படி இருந்தாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, let thy will be done. உம்முடைய சித்தமே ஆகட்டும். So there he demonstrated that he had a will of his own,
but he yielded it to the Father's will. அங்கே அவர் வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால் அவருக்கு அவருடைய சொந்த சித்தம் இருந்தது, அப்படி இருந்தும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு தான் அவரை ஒப்பு கொடுத்தார் என்பதை காண்பிக்கிறார். If we turn to Proverbs chapter 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், we read about sin there. அங்கே நாம் பாவத்தை பற்றி வாசிக்கிறோம். Sin is depicted by a woman there. அங்கே பாவம் ஒரு ஸ்திரீயினால் விளக்கப்படுகிறது. Verse 21 and 22. 21ஆம் 22ஆம் வசனங்கள். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். 23. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னாலே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. Here we see a man standing before sin. ஒரு மனிதன் இங்கே பாவத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். And we see that man being enticed or lured by sin. அந்த மனிதன் பாவத்தினாலே இழுக்கப்படுகிறதை வசீகரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். And we see this man does not have the power to choose. ஆனால் இந்த மனுஷனுக்கோ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இல்லாத ஒருவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். What does it say in verse 21? 21ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? With her much fair speech she caused him to yield. அவளுடைய மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். So she possessed a power to turn him towards her. அவனை அவளுக்கு நேராக திருப்பக்கூடியதான ஒரு வல்லமை வாய்ந்தவளாய் அவள் விளங்கினாள். Not only that, அது மட்டுமல்ல, with her flattering lips she forced him. அவளுடைய வார்த்தையினாலே அவளுடைய வார்த்தையினாலே அவன் இழுக்கிறாள். அத படிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். In English it says she forced him. அவன் வற்புறுத்தினாள் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது. How is that possible? அது எப்படி சாத்தியமாகிறது? That itself shows that man has lost his freedom to choose what is right. மனிதன் சரியானதை தெரிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய சுயாதீனத்தை அவன் இழந்து போய்விட்டான் என்பதை இது காண்பிக்கிறது. Sin from outside has now possessed the power to force. பாவம் வெளியே இருந்து கொண்டு இப்பொழுது மனிதனை தள்ளி கொண்டு போகக்கூடிய வற்புறுத்துகிறதான ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டது. Sin from outside now possesses the power to make man yield to her. பாவமானது வெளியே இருந்து கொண்டு இப்பொழுது மனிதனை தனக்கு வசப்படுத்தும்படியாக தனக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக செய்து விடுகிறது. You see, there are so many things in the outside world. வெளி உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை பார்க்கிறோம். So many things are communicating to us. அநேக காரியங்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. You walk into a shop. ஒரு கடைக்குள்ளாக நாம் நடந்தால் you will see some pickle bottle there. அங்கே சில ஊறுகாய் பாட்டில்களை பார்க்கிறோம். The cover is so attractive. அதனுடைய மேல் இருக்கிறதான கவரே நம்மை வசீகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. The color, the picture allures you and says, come and have a look at me. அதனுடைய நிறம், அதில் இருக்கிறதான படங்கள் உங்களை அழைத்து நீ வந்து என்னை பார் என்று சொல்வதை போன்று இருக்கிறது. So that pickle bottle is communicating to you. அந்த ஊறுகாய் பாட்டில் உங்களோடு பேசுகிறது. So you go there. அதனால் நீங்கள் அங்கே போகிறீர்கள். Pick up the bottle. அந்த பாட்டிலை எடுக்கிறீர்கள். Something written there. அங்கே ஏதோ எழுதி இருக்கிறது. And you look around. அதை சுற்றி பார்க்கிறீர்கள். You look at the ingredients of the pickle. அந்த ஊறுகாயில் எதை சேர்த்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்கள். And then the words communicate to you, why not by me? அதன் பின்பு அதில் இருக்கிற வார்த்தைகள் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறது. நீ ஏன் என்னை வாங்க கூடாது என்று கேட்கிறது. Why not try me once? நீ ஏன் ஒரு முறை என்னை நீ சோதித்து பார்க்க கூடாது என்பதை போல இருக்கிறது. So you buy it. அதனால் நீங்கள் அதை வாங்குகிறீர்கள். And then you taste it. அதன் பின்பு ருசித்து பார்க்கிறீர்கள். If it tastes, the pickle continues to communicate by me once more. அது ருசியாக இருக்கும் என்றால் அந்த ஊறுகாய் மீண்டுமாக உங்களிடம் பேச ஆரம்பிக்கிறது. நீ இன்னொரு முறை என்னை வாங்கி கொண்டு போ என்று சொல்கிறது. Unknown to us, so many things around us are talking to us though they don't have a mouth. நமக்கு தெரியாமலே நம்மை சுற்றி அநேக காரியங்களுக்கு வாயில்லாமல் இருந்தும் நம்மோடு அது பேசுகிறது. And very often we get attracted. அடிக்கடி நாமும் அதற்கு நேராக இழுக்கப்படுகிறோம். Like this man in the book of Proverbs, we go after those attractions like an ox goes to the butcher shop. நீதிமொழிகளில் இருக்கிறதான இந்த மனிதன் அவன் எப்படி இழுக்கப்படுகிறானோ அதே போன்று நாம் ஒரு மனிதன் கசாப்பு கடைக்கு செல்கிறதான ஒரு மாடு போன்று நாமும் போகிறோம். We just get allured. நாம் இழுக்கப்படுகிறோம். Why do we get attracted?
ஏன் நாம் அப்படி வசீகரிக்கப்படுகிறோம்? Why does our heart and our being go after some things? நம்முடைய இருதயமும் நாமும் ஏன் சில காரியங்களுக்கு நேராக இழுக்கப்பட்டு செல்கிறோம்? What is there? What is so powerful there that pulls us towards those things? அந்த காரியங்களுக்கு நேராக நம்ம இழுத்து செல்கிறதான காரியம் அங்கே என்ன இருக்கிறது? அப்படி அதில் என்ன வல்லமை இருக்கிறது? That is sin. அது பாவம். But why does sin have such a power over us to pull us towards it? ஆனால் பாவம் ஏன் அதை நமக்கு நம்மை அதற்கு நேராக இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையதா இருக்கிறது? There is something within us that recognizes or identifies the sin outside. வெளியிருக்கிறதான பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறதான கண்டுபிடிக்கிறதான ஏதோ ஒன்று நமக்குள்ளாக இருக்கிறது. So when the sin speaks to us like the pickle bottle speaks to us, அந்த ஊறுகாய் பாட்டில் நம்மோடு எப்படி பேசுகிறதோ அதே போன்று பாவம் நம்மோடு பேசும் பொழுது it comes with in an attractive manner. ஒரு அழகான முறையில் வசீகரிக்கிற முறையில் அது நம்மோடு வருகிறது. And immediately it communicates, come and try me once. உடனடியாக அது நம்மோடு பேச ஆரம்பிக்கிறது, நீ வந்து ஒரு முறை என்னை ருசித்து பார். So that when the sin calls from outside, அந்த பாவம் வெளியே இருந்து அழைக்கும் பொழுது doesn't something push us from inside? உள்ளே இருந்து நம்மை அங்கே தள்ளுகிற ஒன்று இல்லையா? Something inside pushes us. நமக்குள்ளாக இருந்து ஒன்று நம்மை தள்ளுகிறது. Something urges us, prompts us from within, go, try. நமக்குள்ளாக இருந்து ஒன்று ஏதோ நம்மை தூண்டுகிறது, நீ போய் பார் என்று சொல்கிறது. And at that time I have a will. அப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு ஒரு சித்தம் உண்டு. Should I go? Should I not go? நான் போக வேண்டுமா போக கூடாதா? Should I listen to that call? Should I reject the call? அந்த அழைப்புக்கு நான் செவி கொடுக்க வேண்டுமா இல்லாவிட்டால் மறுக்க வேண்டுமா? But more often than listening to the call, we are rejecting it. ஆனால் அந்த அழைப்புக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் अनेक முறை அதை நாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். More often than rejecting the call, we are listening to it. ஆனால் அந்த அழைப்புக்கு अनेक முறை நாம் மறுப்பு தெரிவிப்பதை காட்டிலும் நாம் இணங்கி செல்கிறோம். Why? ஏன்? This will to say no is not there. வேண்டாம் என்று சொல்வதற்கான அந்த சித்தம் இங்கே இல்லை. Because it is a tilted will. ஏனென்றால் இது ஒரு வளைந்த ஒரு சித்தமாய் இருக்கிறது. It has lost its power that it had once been given. முன்பொரு காலத்தில் அதுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வல்லமையை அது இழந்திருக்கிறது. It has lost the power to choose the right. சரியான காரியத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதான அதன் வல்லமையை அது இழந்திருக்கிறது. That's why it's written, the man was forced to yield. அதனால்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக வற்புறுத்தப்பட்டான். So with something inside communicating to us, urging us to go, and this weak will tilted towards the wrong, powerless in deciding, the man goes to do the wrong. நம்மை போக சொல்லி தூண்டி விடுகிறதான ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறபடியால் தவறான காரியங்களுக்கு நேராக இந்த பலவீனமான நம்முடைய சித்தம் சாய்ந்து இருக்கிறபடியால் தவறானதை செய்யும்படியாக இந்த மனுஷன் செல்லுகிறான். This is man. இவன்தான் மனிதன். This is you and me. இதுதான் நீங்களும் நானும். What is that something from within that provokes us to go and do the wrong? தவறான காரியத்தை நாம் செய்யும்படியாக நமக்குள்ளாக இருந்து தூண்டி விடுகிறதான அந்த காரியம் என்ன? That is sin. அதுதான் பாவம். The sin outside calls the sin within, and the sin responds, go. வெளியே இருக்கிறதான பாவம் நமக்குள்ளாக இருக்கிறதான பாவத்தை பார்த்து அழைக்கிறது. இது உள்ள இருக்கிறதான பாவம் அதற்கு பதிலாக போ என்று சொல்கிறது. Every man born in this world, in birth itself there is sin in him. இந்த உலகத்தில் பிறக்கிறதான ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பிறப்பில் தானே அவனுக்குள்ளாக பாவம் பிறக்கிறது. Lies are not taught in school. பொய்களை பள்ளியில் கற்றுக் கொடுப்பதில்லை. Rebellion is not taught in school. முரட்டாட்டம் செய்வதை பள்ளியில் கற்றுக் கொடுப்பதில்லை. Then how do small children learn to lie? அப்படி இருந்தால் சிறு பிள்ளைகள் எப்படி பொய் சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள்? Then how does that small child know to kick and cry when it doesn't get that cake from the bakery? அப்படி இருக்கும் என்றால் சிறு பிள்ளைக்கு எப்படி பேக்கரியில் இருந்து அந்த கேக்கை வாங்கி கொடுக்காவிட்டால் உதைக்கவும் அது கற்றுக்கொள்கிறது. Every man is born in sin. ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தில் பிறக்கிறான். And with a weak will, அந்த பலவீனமான சித்தத்தோடு, and this urge to go and respond to the call of sin outside, வெளியே இருந்து அழைக்கிறதான பாவத்திற்கு செவி கொடுக்கும்படியாக உள்ளே இருந்து தூண்டுகிறதான இந்த தூண்டுதலோடு, today man is a slave. இன்று மனிதன் ஒரு அடிமையாயிருக்கிறான். Man was created free, but today man is a slave. மனிதன் ஒரு சுயாதீனனாக அவன் உருவாக்கப்பட்டான், ஆனால் இன்றோ அவன் அடிமையாயிருக்கிறான். There are people who smoke. புகைப்பிடிக்கிறதான ஜனங்கள் There இருக்கிறார்கள். are people who drink. குடிக்கிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். There are people who gamble.
சூதாட்டம் விளையாடுகிறதான ஜனங்கள் There are இருக்கிறார்கள். people who indulge in so many things. பலவிதமான பாவங்களிலே ஈடுபடுகிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். What do they say? ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? I have self-control. எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். If I want, I can leave. வேண்டுமென்றால் இதை நான் விட்டு விடுவேன் என்று சொல்கிறார்கள். But the problem is they never want to leave. ஆனால் பிரச்சனை இங்கே என்னவென்றால் அவர்கள் விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதில்லை. They never get the desire. If I want, I can leave, but they will never want to leave. வேண்டுமென்றால் நான் விட்டு விடுவேன், ஆனால் அவர்கள் விட்டு விடுவதை வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள். There was one man who said, if I want, I can leave smoking. In fact, I have left it so many times. ஒரு மனுஷன் இப்படியாக சொன்னான், நான் புகைப்பிடிப்பதை வேண்டுமென்றால் நிறுத்தி விடுவேன், உண்மையில் நான் அநேக முறை விட்டு இருக்கிறேன் என்று சொன்னான். He left it many times, it seems. That means he committed it again many times. அவன் அநேக முறை விட்டான் போலும். அப்படி என்றால் அநேக முறை அவன் அதை மீண்டும் மீண்டுமாக செய்தான். When you leave it only once, not many times. நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் ஒரு முறை தான் விட்டு விடுகிறீர்கள், அநேக முறை அல்ல. Man is a slave. மனுஷன் ஒரு அடிமையாக But இருக்கிறான். he doesn't want to acknowledge it. ஆனால் அவனோ அதை ஒத்துக்கொள்ள விரும்பாமல் இருக்கிறான். Man's will is weak. மனிதனுடைய சித்தம் பலவீனமாக But he இருக்கிறது. doesn't want to acknowledge it. ஆனால் அவனோ அதை ஒத்துக்கொள்ள விருப்பம் There இல்லாதவனாக is a இருக்கிறான். communication and urging from within to go and commit sin. நமக்குள்ளாக இருந்து பாவம் செய்யும்படியாக நம்மோடு பேசுகிறது, நமக்குள்ளாக இருந்து தூண்டுதல் இருக்கிறது. Let's admit it. நாம் அதை ஒத்துக்கொள்வோம். Our heart is bent towards evil. நம்முடைய இருதயம் பொல்லாப்புக்கு நேராக, தீமைக்கு நேராக வளைந்து இருக்கிறது. Man's heart is bent towards evil. மனிதனுடைய இருதயம் தீமைக்கு நேராக, பொல்லாப்புக்கு நேராக வளைந்து சாய்ந்து இருக்கிறது. Every day we are doing wrong. ஒவ்வொரு நாளும் நாம் தவறான செயல்களை செய்கிறோம். Let's not make excuses. Let's not justify நாம் ourselves. சாக்கு போக்குகளை சொல்ல வேண்டாம், நம்மை நாமே நீதிகரிக்க வேண்டாம். That will get us nowhere. அது நம்மை எங்கும் சென்று நிறுத்தாது. The first step towards முதலாவது God is to admit our faults. தேவனுக்கு நேராக நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது படி நாம் தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். All right. சரி, My will is weak. என்னுடைய சித்தம் பலவீனமாய் இருக்கிறது. There is sin within me that prompts me to go and respond to the sin outside. வெளியே இருந்து அழைக்கிறதான பாவத்திற்கு நான் சென்று பதில் அளிக்கும்படியாக எனக்குள்ளாக இருந்து தூண்டுகிறதான பாவம் இருக்கிறது தான். Now how do I overcome? நான் இப்பொழுது எப்படி இதை ஜெயிப்பது? There was a man who was offered some bribes to do a favor for a company. ஒரு மனுஷன் ஒரு நிர்வாகத்திற்காக ஒரு காரியம் செய்வதற்காக அவனுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது. He was offered. அவனுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்படல, he was offered. They said, I will give you so much money. அவங்க இவ்வளவு பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். But he refused to receive. ஆனால் அவனோ அதை பெற்றுக்கொள்ள அவன் மறுத்து விட்டான். Then they said, see how much money we are giving you. அதன் பின்பு அவர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு எவ்வளவு பணம் தருகிறேன் பார் என்று சொன்னார்கள். You're getting it so easily. இவ்வளவு லேசாக இதை பெற்றுக்கொள்கிறாயே. Just do this small thing. இந்த ஒரு சிறிய காரியத்தை மட்டும் நீ செய். Just sign this signature once, that's all. ஒரு முறை நீ இங்கே கையெழுத்திடு, அவ்வளவுதான். You get all this money is yours. இந்த எல்லா பணமும் உன்னுடையதாகும். And he said, அப்பொழுது அவன் சொன்னான், you say I'm getting that money easily? இந்த பணத்தை நான் எளிதாக பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? Just one signature to get that money? ஒரு கையெழுத்திட்டு விட்டு அவ்வளவு பணத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறீர்களா? After getting all this dishonest money, இந்த எல்லாம் அநீதியான பணத்தை, நேர்மையில்லாத பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு I have to act before my wife and my children that I'm honest? என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக நான் நேர்மையானவன் தான் என்று நடிக்க வேண்டுமா? I have to be an actor before my family all the days of my life? என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் என்னுடைய குடும்பத்திற்கு முன்பாக நடிக்க வேண்டுமா நேர்மையானவனை போன்று? I have to carry this conscience that is pricking me all the time? என்னை எப்போதும் குத்திக் கொண்டிருக்கிறதான இந்த மனசாட்சியை என்னோடு நான் கொண்டு செல்ல வேண்டுமா? And I have to carry this deed of dishonesty to the grave? இந்த நேர்மையற்றதான இந்த செயல்களை எல்லாம் நான் கொண்டு செல்ல வேண்டுமா? And spend the rest of my eternity in a godless world? மீதமான என்னுடைய நித்தியத்தை தெய்வனற்ற ஒரு உலகத்திலே நான் கழிக்க வேண்டுமா? It's not easy. I will not take that bribe. அது எளிதான ஒன்று அல்ல. அந்த லஞ்சத்தை நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். See that man, he had the power to do the right thing. அந்த மனிதனை பாருங்கள், சரியான காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. Funnily, we don't, you and I don't seem to have that power. உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்லமை இருப்பதாக தோன்றவில்லை. If that man had come to us and said, see how easily you get that money?
அந்த மனுஷன் ஒருவேளை நம்மிடம் வந்து இந்த பணத்தை நீ எவ்வளவு எளிதில் பெற்றுக்கொள்கிறாய் என்று பார் என்று சொல்லியிருப்பான் என்றால், it's that money that communicates. அந்த பணம் தான் பேசுகிறது. See what all you can do with all this. இந்த பணத்தை வைத்து நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பார். Come on, just one signature. ஒரு கையெழுத்து தான். Do it. இதை நீ செய்து விடு. You can come up in life. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். You can build a new house. ஒரு புதிய வீடு கட்டிக் கொள்ளலாம். Buy a new car. ஒரு புதிய கார் வாங்கி கொள்ளலாம். No one's going to know about it. யாருக்கும் அது தெரியாது. And everyone is doing it. எல்லோரும் அதை செய்கிறார்கள் தானே. It's not something big. இது ஏதோ ஒரு பெரிய காரியம் அல்ல. And you don't have to do it all the time. நீ அதை எப்பொழுதும் செய்ய வேண்டாம். Do it once. ஒரு முறை செய் போதும். That's how sin speaks. அப்படிதான் பாவம் பேசுகிறது. But why don't we have this power to say the right thing like this man who refused to take the bribes said? லஞ்சங்களை வாங்காத மறுத்த இந்த மனுஷனை போன்று நமக்கு ஏன் இப்படி சொல்வதற்கான வல்லமை இல்லாமல் போகிறது? Wow, what do we do to get such a power to do the right thing? இல்லாவிட்டால் சரியான காரியத்தை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? Now all of us may not take bribes. நாம் அனைவரும் ஒருவேளை லஞ்சம் வாங்காமல் இருக்கலாம். Perhaps in the taking of bribes you are very strong. ஒருவேளை லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த காரியத்திலே நாம் அதிக நேர்மை உள்ளவர்களாக இருக்கலாம். We will refuse. நாம் அதை வேண்டாம் என்று மறுத்து விடுவோம். Perhaps there we are straight. ஒருவேளை அங்கே நாம் நேரடியாக எல்லாவற்றையும் செய்து விடலாம். So everyone is not doing every wrong all the time. எல்லோரும் எல்லா தவறையும் எல்லா நேரத்திலும் செய்வதில்லை. But everyone is doing some wrong. ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு தவறை செய்கிறார்கள். Everyone is weak willed somewhere. எல்லோரும் அவர்களுடைய சித்தத்தில் பலவீனமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் everyone in some part of his life is inclined towards the wrong. எல்லோரும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் தீமைக்கு நேராக பொல்லாப்புக்கு நேராக சாய்ந்து வளைந்து இருக்கிறார்கள். For the Bible says all have sinned. ஏனென்றால் வேதம் இப்படி சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்தார்கள். Not one exception. அதில் ஒரு விதிவிலக்கும் இல்லை. Every human being born in this world has gone wrong. உலகத்தில் பிறந்ததான ஒவ்வொரு மனிதனும் தவறான செயல்களுக்குள்ளாக சென்று விட்டான். Now how do I overcome? இப்பொழுது நான் எப்படி ஜெயிப்பது? Till now we haven't discussed about suffering. இதுவரை நாம் பாடை பற்றி நாம் பேசவில்லை. But we are coming to it. ஆனால் நாம் இப்பொழுது அதற்கு வருகிறோம். It's going to start a little while from now. அது இப்பொழுதிலிருந்து ஆரம்பமாக போகிறது. Now how do I overcome? நான் எப்படி ஜெயிக்கிறேன்? How do I get back that power to do the right thing? சரியான காரியத்தை செய்யக்கூடியதான வல்லமையை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? For that God has given us some things to do. அதற்கு தேவன் நமக்கு செய்வதற்கு என்று சில காரியங்களை தந்திருக்கிறார். You know, when sometimes when little children gather around me, சில நேரங்களிலே சிறு பிள்ளைகள் என்னை சுற்றி இருக்கும் பொழுது I will threaten to shoot them. நான் அவர்களை சுடுவதாக பயமுறுத்துவேன். I'll make a sound with my fingers. என்னுடைய விரல்களை வைத்து ஒரு சத்தம் செய்வேன். So they'll say, how did you do that? நீங்கள் இதை எப்படி செய்தீர்கள் என்று என்னை பார்த்து கேட்பார்கள். So then I'll say, give me your hands. அப்பொழுது நான் சொல்வேன், உங்களுடைய கரங்களை தாருங்கள் என்று சொல்லுவேன். Hold your fingers like this. உங்களுடைய விரல்களை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என்று Put your சொல்லுவேன். fingers against your palms like this. உங்களுடைய கையின் மீது உங்களுடைய கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். And do this. இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவேன். Keep on practicing like this every day. இதை ஒவ்வொரு நாளும் பழக்கம் பண்ணி கொண்டே இருங்கள் என்று சொல்லுவேன். Slowly you will learn. மெதுவாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுவேன். Now I want you to keep in mind two things in this example. இந்த எடுத்துக்காட்டிலே இரண்டு காரியங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். One is the question, how did you do that they asked. ஒரு காரியம் அவர்கள் கேட்டதான கேள்வி, நீங்கள் இதை எப்படி செய்தீர்கள் என்ற அந்த கேள்வி. The second is my response, give me your hands. இரண்டாவது காரியம், அதற்கு நான் பிரதிபலித்த விதம், உங்கள் கையை என்னிடம் தாருங்கள் என்று சொன்னேனே அது. Now we'll come back to Jesus. இப்பொழுது நாம் இயேசு அண்டையில் திரும்ப வருவோம். The will of Jesus was not tilted. இயேசுவின் சித்தம் வளைந்த சாய்ந்த ஒரு சித்தமாக இருக்கவில்லை. It was right. அது சரியான ஒன்றாயிருந்தது. It was in the middle, neutral. அது மத்தியில் மையமாயிருந்தது. He had that power in his will to choose the right. சரியான காரியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை அவருடைய சித்தத்தை அவர் உடையவராய் இருந்தார். When sin tried to communicate to him, பாவம் அவரோடு பேச முயன்ற போது he did not respond with a yes. அவர் சரி என்று சொல்லவில்லை. He had the power to say no. இல்லை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வல்லமை உடையவராய் அவர் இருந்தார். His will was not tilted towards the wrong. அவருடைய சித்தம் தவறான செயல்களுக்கு நேராக
நேராக வளைந்த சாய்ந்த ஒரு சித்தமாய் இருக்கவில்லை. One day he had fasted for 40 days once. ஒரு நாள் ஒரு முறை அவர் 40 நாட்கள் உபவாசித்த பின்பு After that he was hungry. அதன் பின்பு அவருக்கு பசியாய் இருந்தது. The hunger prompted him to eat food. அவருடைய பசி ஆகாரம் புசிக்கும்படியாக அவரை தூண்டினது. But at that time the devil came அந்த நேரத்திலே பிசாசு வந்தான். and said, அவன் சொன்னான், 40 days you fasted. 40 நாட்கள் நீ உபவாசித்து விட்டாய். You have power. உனக்கு வல்லமை உண்டு. You have power to do anything. எதையும் செய்யக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு. If you want, if you are you can even make these stones into bread. வேண்டுமென்றால் இந்த கற்களையும் உன்னால் அப்பமாக மாற்ற முடியும். Are you the son of God? நீ தேவனுடைய குமாரனா? If you are the son of God, I challenge you, make these stones bread and eat them. ஒருவேளை நீ தேவனுடைய குமாரனா இருப்பாய் என்றால் நான் உன்னை பார்த்து சவால் விடுகிறேன். இந்த கற்களை எல்லாம் நீ அப்பமாக மாற்றி நீ இதை புசிக்கலாமே. Now Jesus has to decide. இப்பொழுது இயேசு தீர்மானிக்க வேண்டும். Do I respond? How do I respond? நான் இதற்கு எப்படி பதில் அளிப்பது? My hunger wants food. என்னுடைய பசிக்கு ஆகாரம் தேவை. I have the power to make stones into bread. கற்களை அப்பமாக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. Do I do that? நான் அதை செய்வதா? On the other side, இல்லாவிட்டால் மறுபக்கத்தில் I have the Father's will to perform. எனக்கு செய்வதற்கு பிதாவின் சித்தம் இருக்கிறது. I have handed over all my rights to him. என்னுடைய எல்லா உரிமையும் நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். Till now I have always been doing those things which please him. இதுவரை எப்போதும் அவருக்கு பிரியமானவைகளையே நான் செய்து கொண்டு வருகிறேன். Do I do his will? Do I ask him? Or do I respond to the challenge of the devil? அவருடைய சித்தத்தை நான் செய்வதா, அவரிடம் கேட்பதா, இல்லாவிட்டால் பிசாசின் சவாலுக்கு நான் பதிலளிப்பதா? Jesus responded by doing the right thing. இயேசு சரியான காரியத்தை செய்வதன் மூலமாக அங்கே பதில் அளிக்கிறார். Jesus said, man is not living by literal food only, he lives also by the word of God. இயேசு சொன்னார், மனுஷன் எழுத்தின் பிரகாரமான இந்த ஆகாரத்தின்படியினால் மட்டும்தான் ஜீவிக்கிறான் என்று அல்ல, அவன் தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்றார். Did he lose his challenge against the devil? பிசாசு அவருக்கு விரோதமாக விட்டதான சவாலிலே அவர் தோல்வியை தழுவினாரா? Did the devil say, see, you're not the son of God, I challenged you? பார்ப்பார், நீ தேவனுடைய குமாரன் அல்ல, நான் உன்னை பார்த்து சவால் விட்டேன், தோற்று விட்டாயே என்று பிசாசு சொன்னானா? The devil could not say that. பிசாசினால் அதை சொல்ல முடியவில்லை. Why? ஏன்? Because by not making the stones into bread, Jesus was obeying the Father. ஏனென்றால் அந்த இடத்தில் கற்களை அப்பமாக்காமல் இருப்பதன் மூலமாக இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். And by obeying the Father, he in fact proved that he was the son of the Father. பிதாவுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக உண்மையில் அவர் பிதாவின் குமாரன் தான் என்பதை நிரூபித்தார். All right then, if you are the son of God, jump down from the pinnacle of this temple. சரி, நீர் தேவனுடைய குமாரனாய் இருப்பீரான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார். In the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே Jesus knew what was going to happen. என்ன நடைபெற போகிறது என்று இயேசு அறிந்திருந்தார். Jesus knew clearly of all the sufferings he was going to face. இயேசு சந்திக்க போகிறதான அனைத்து பாடுகளை பற்றி அவர் அறிந்திருந்தார். And he prayed. That's why in the garden of Gethsemane he prayed. அதனால் தான் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தார். Father, if it be possible, let this cup pass from me. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது. So there was in Jesus that will. If it was possible, let this cup pass from me. இது கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்றதான அந்த சித்தம் இயேசுவுக்குள்ளாக இருந்தது. But immediately he handed it over to the Father. ஆனால் உடனடியாக அதை அவர் பிதாவினிடத்திலே கொடுத்து விட்டார். A few minutes later, அது கழித்து சில நேரம் கழித்து the people came to arrest Jesus. ஜனங்கள் இயேசுவை கைது செய்யும்படியாக வந்தார்கள். The cup was coming towards Jesus. அந்த பாத்திரம் இயேசுவுக்கு நேராக வந்தது. The cup of bitterness, கசப்பின் அந்த பாத்திரம், the cup of suffering, பாடுகள் நிறைந்த அந்த பாத்திரம் came towards Jesus in the form of soldiers coming to arrest Jesus. போர் சேவகர்களின் வடிவத்திலே இயேசுவை கைது செய்யக்கூடிய விதத்தில் அது பாத்திரமாக அவருக்கு முன்பாக வந்தது. Peter took out his sword. பேதுரு அவனுடைய பட்டயத்தை எடுத்தான். And lashed it out against one of the servants there. அங்கே வந்ததான போர் சேவகர்களுக்கு ஒருவருக்கு நேராக அதை வீசினான். To remove that cup. அந்த பாத்திரத்தை நீக்க அவன் முயன்றான். Here was a chance for Jesus to stop that cup coming from him. அந்த பாத்திரம் இயேசுவுக்கு நேராக வருவதை இயேசு தடுப்பதற்கு இங்கே இயேசுவுக்கு ஒரு தருணம் வந்தது. I didn't do anything. நான் ஒன்றும் செய்யவில்லை. Peter took the sword. What can I do? பேதுரு தான பட்டயத்தை எடுத்தான். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? Anyway, the cup has gone. Thank God. சரி, எப்படியோ இந்த பாத்திரம் போய்விட்டது, கர்த்தருக்கு நன்றி. Jesus didn't say that. இயேசு அப்படி சொல்லவில்லை. Jesus told Peter, put that sword into thy sheath. இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், உன் பட்டயத்தை உன் உறையிலே போடு.
The same Jesus who said, if it be possible, let this cup pass from me. Where did he get that power to say, put that sword, Peter, into your sheath? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று சொன்னதான அதே இயேசு பேதுருவை பார்த்து உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு என்று சொல்லக்கூடிய வல்லமையை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? Jesus had the power to do the right thing. சரியான காரியத்தை செய்வதற்கான வல்லமையை இயேசு உடையவராயிருந்தார். When sin tried to communicate to Jesus, பாவம் இயேசுவோடு பேச முயன்றபோது there was no response from within. அவருக்குள்ளாக இருந்து எந்த விதமான பதிலும் இல்லாமல் There was இருந்தது. nothing calling out from inside saying, go and try it once. அவருக்குள்ளாக இருந்து நீ போய் ஒரு முறை அதை செய்து பார் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் அவருக்குள்ளாக தூண்டவில்லை. There was no yes as a response to sin. பாவத்திற்கு சரி என்று சொல்லக்கூடிய எந்த விதமான பதிலும் அவருக்குள்ளாக இருந்து வரவில்லை. That will within him was not tilted towards the wrong. The will remained a power to do the right thing. அவருக்குள்ள இருந்ததான சித்தம் பாவத்துக்கு நேராக வளைந்த ஒரு சித்தமாக இருக்கவில்லை. அது சரியான காரியத்தை செய்யக்கூடிய சித்தமாக அதற்கு வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. Jesus, இயேசுவே, how did you do that? நீர் எப்படி அதை செய்தீர்? You remember that sentence? அந்த வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? How did you do that? நீர் அதை எப்படி செய்தீர்? That's a question that is asked. அது கேட்கப்படுவதான ஒரு கேள்வி. All his life, அவருடைய வாழ்நாட்கள் முழுவதும் when we are making mistakes all the time, நாம் தவறுகள் செய்யும்போது எல்லா நேரமும், when we are making mistakes all the time, நாம் எல்லா நேரமும் தவறுகள் செய்யும்போது he never made a mistake. அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. How did he do that? அவர் எப்படி அதை செய்தார்? Till the last day of his life, அவருடைய வாழ்நாட்களின் கடைசி நாள் வரை not one mistake. ஒரு தவறும் செய்யவில்லை. But our testimony is not one day without a mistake. ஆனால் நம்முடைய சாட்சி என்னவென்றால் ஒரு நாளும் தவறு இல்லாத நாள் இல்லை. Jesus, how did you do that? இயேசுவே, நீர் எப்படி அதை செய்தீர்? What will Jesus' response be? இயேசு என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? My response to the children was, give me your hand. பிள்ளைகளை பார்த்து நான் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் அதை செய்து காண்பிப்பதற்கு உங்களுடைய கரத்தை தாருங்கள் என்று சொன்னேன். His response to us will be, give me your spirit, your soul, your body. அவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்றால், உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை என்னிடம் தாருங்கள் என்று சொல்லுவார். And just like the children gave their hand to me to learn how to make that noise, அந்த சத்தத்தை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகள் எப்படி அவர்களுடைய கரத்தை என்னிடம் தந்தார்களோ, how do we give our spirit, soul and body to Jesus? நாம் எப்படி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவிடம் தருகிறோம்? That is baptism. அதுதான் தண்ணி ஞான ஸ்நானம். Baptism is an act where when God asks us, give me all that is yours, we yield to his call. உன்னுடைய எல்லாவற்றையும் நீ என்னிடம் தா என்று சொல்லும்போது தனி ஞான ஸ்நானத்தில் அவருடைய அழைப்புக்கு நாம் இணங்குகிறோம். Lord, I'm always doing what is wrong. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் தவறானதையே செய்கிறேன். My will is weak, Lord. என்னுடைய சித்தம் பலவீனமாய் இருக்கிறது I ஆண்டவரே. have no power to make the right decisions. சரியான தீர்மானங்களை செய்யக்கூடிய பலன் எனக்கு இல்லாமல் இருக்கிறது There is ஆண்டவரே. always this voice from within me prompting me to go and do the wrong thing. தவறான காரியங்களை செய்யும்படியாக என்னை தூண்டுகிறதான சத்தம் எப்பொழுதும் என்னக்குள்ளாக இருந்து என்னை தூண்டுகிறது ஆண்டவரே. Lord, I'm always doing those things which displeased you. உமக்கு பிரியமில்லாத காரியங்களே எப்பொழுதும் நான் செய்கிறேன் ஆண்டவரே. But you did always those things which pleased the Father. ஆனால் நீரோ எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தீரே. Jesus, how did you do that? இயேசுவே, நீர் எப்படி அதை செய்தீர்? I want to do what you did. நீர் செய்ததை நானும் செய்ய விரும்புகிறேன். I want to live like you lived. நீர் வாழ்ந்ததை போன்று நானும் வாழ விரும்புகிறேன். Teach me, Jesus, how did you do that? இயேசுவே, இதை எனக்கு கற்றுத்தாரும். நீர் எப்படி அதை செய்தீர்? Jesus says, give me all that is yours. இயேசு சொல்கிறார், உன்னுடையவைகளை எல்லாவற்றையும் நீ என்னிடம் தா. Come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் He didn't என்கிறார். stop with that. அவர் அதோடு நிறுத்தி விடவில்லை. He said, take my yoke and learn of me. என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். Take my yoke upon you and learn of me. என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். You want to know how I did it? நான் அதை எப்படி செய்தேன் என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? You want to know how I never made a mistake? நான் எப்படி தவறே செய்யாமல் இருந்தேன் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? You want to know how I never responded to sin? பாவத்திற்கு எப்படி நான் பதிலளிக்காமல் இருந்தேன் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள Do விரும்புகிறீர்களா? you want that power to do the right thing all the time? சரியான காரியத்தை எப்பொழுதும் செய்யக்கூடிய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Then come
under my yoke. அப்படி என்றால் என்னுடைய நுகத்தின் கீழ் வாருங்கள். Take my yoke upon you. என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். And learn from me. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். I will teach you. நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். That is done by the act of baptism. தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் மூலமாக அது செய்யப்படுகிறது. Lord, from today onwards, ஆண்டவரே, இன்றையிலிருந்து you are my teacher. நீர் என்னுடைய போதகர். That's what we say when we take baptism. நாம் தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அதை தான் சொல்லுகிறோம். Lord, from today onwards, ஆண்டவரே, இன்றையிலிருந்து I give you my spirit, my soul and body. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் உம்மிடம் தருகிறேன். Lord, from today onwards, ஆண்டவரே, இன்றையிலிருந்து I come under your yoke. உம்முடைய நுகத்தின் கீழ் நான் வருகிறேன். Teach me, Lord. எனக்கு கற்றுத் தாரும் ஆண்டவரே. And from the day we take baptism, நாம் தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்த நாள் முதல் God begins to teach us. தேவன் நமக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். What is baptism? தண்ணீர் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? It's the surrender of our weak will. நம்முடைய பலவீனமான அந்த சித்தத்தை நாம் அவரிடம் ஒப்படைப்பதுதான் தண்ணீர் ஞான I ஸ்நானம். don't know how to do the right thing. ஆண்டவரே, சரியான காரியத்தை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. When the world calls me, I answer easily. உலகம் என்னை பார்த்து அழைக்கும் போது மிக எளிதில் நான் அதற்கு பதில் தருகிறேன். When sin calls me, I answer easily. பாவம் என்னை பார்த்து அழைக்கும் போது மிக எளிதில் நான் அதற்கு பதில் அளிக்கிறேன். I go after everything that attracts, oh God. என்னை இருக்கிறதான அனைத்துக்கு பின்பாக நான் போகிறேன். ஆண்டவரே, Come, I will teach you. இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், வா, நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். Nothing attracted me. என்னை ஒன்றும் இழுக்கவில்லை. I will give you back that power to do the right thing. சரியான செயலை செய்யக்கூடியதான அந்த வல்லமையை நான் உனக்கு மீண்டுமாக தருவேன். So if there is anyone here who has not taken baptism, தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுக்காத யாராவது இங்கே இருப்பீர்கள் என்றால், if you want that weak will to become strong, அந்த பலவீனமான உங்களுடைய சித்தம் பலமுள்ள சித்தமாக மாற வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், then take baptism. அப்படி என்றால் நீங்கள் தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற What are வேண்டும். we doing? நாம் என்ன செய்கிறோம்? We are surrendering our weak will to God. நம்முடைய பலவீனமான சித்தத்தை தேவன் அண்டையில் நாம் ஒப்படைக்கிறோம். Didn't we sing in the English song? ஆங்கில பாடலில் நாம் இப்படி பாடவில்லையா? Take my will, Lord. என்னுடைய சித்தத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. Take my heart, Lord. என்னுடைய இருதயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் Take ஆண்டவரே. my lips, Lord. என்னுடைய உதடுகளை நீ எடுத்துக்கொள்ளும் Take ஆண்டவரே. my voice, Lord. என்னுடைய சத்தத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் Take ஆண்டவரே. my heart, Lord. என்னுடைய இருதயத்தை நீ எடுத்துக்கொள்ளும் Take ஆண்டவரே. my life, என்னுடைய Lord. வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. That's baptism, அதுதான் தண்ணீர் ஞான where ஸ்நானம். we surrender ourselves. அங்கே நம்மை நாமே நாம் ஒப்படைக்கிறோம். Then he begins teaching us. அப்பொழுது அவர் நமக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கிறார். Give me your hand. உன்னுடைய கையை எனக்கு தா. Give me your mouth. உன்னுடைய வாயை என்னிடம் தா. Give me your heart. உன்னுடைய இருதயத்தை என்னிடம் தா. Give me your eyes. உன்னுடைய கண்களை என்னிடம் தா. Give me your desires. உன்னுடைய வாஞ்சைகளை, ஆசைகளை என்னிடம் தா. I will teach you how to do the right thing. சரியானதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். And as we come under his yoke, அப்படி நாம் அவருடைய நுகத்தின் கீழ் வரும் பொழுது, as he begins teaching us, அவர் நமக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கும் பொழுது, now listen, இப்பொழுது கேளுங்கள், their suffering begins. அங்கேதான் பாடுகள் ஆரம்பமாகிறது. As God begins to teach us how to do the right thing, சரியான காரியங்களை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கும் பொழுது, as God begins to teach us how to do the right thing, சரியான காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கும் பொழுது, their suffering begins. அங்கேதான் பாடு ஆரம்பமாகிறது. As God begins removing the sin that communicates the wrong thing to us, தவறான காரியங்களை நம்மோடு பேசுகிறான பாவத்தை நம்மிலிருந்து தேவன் நீக்க ஆரம்பிக்கும் பொழுது, as God begins to remove that sin that provokes us to do the wrong thing, தவறான செயல்களை செய்யும்படியாக நம்மை தூண்டி விடுகிறதான பாவத்தை நம்மிலிருந்து தேவன் நீக்க ஆரம்பிக்கும் பொழுது, as God begins to push that weak will back into its place, into a healthy position, நம்முடைய பலவீனமான சித்தத்தை அதனுடைய பழைய நிலவரத்தில், ஒரு ஆரோக்கியமான நிலவரத்தில் வைக்க தேவன் அதை தள்ளும் பொழுது, when he pushes that tilted will back to place, சாய்ந்ததான வளைந்ததான அந்த சித்தத்தை அது முன்பிருந்ததான அதனுடைய இடத்திற்கே தேவன் அதை சாய்க்கும் பொழுது, their suffering begins. அங்கே பாடு ஆரம்பமாகிறது. Why? ஏன்? Because things will start happening against our will. ஏனென்றால் நம்முடைய சித்தத்திற்கு எதிரான காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். Things which we do not want to happen will happen. நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் நடைபெறக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அவையெல்லாம் நடைபெறும். At that time, remember, God is teaching us. அந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கிறார். Why these sufferings? ஏன் இந்த பாடுகள்? Why these sufferings? ஏன் இந்த பாடுகள்? This is why இதனால்தான் Jesus,
and we are under one yoke. இயேசுவும் நாமும் ஒரு நுகத்தின் கீழ் இருக்கிறோம். Jesus is teaching us. இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். Teaching us once again to do the right thing. சரியான செயல்களை செய்யும்படியாக மீண்டுமாக அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். Things will happen in our life. காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி It நடைபெறும். will look as though it's circumstantial. இது ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக வந்த ஒன்றை போன்று தோன்றும். It will look as though it's just accidental. ஏதோ தற்செயலாய் நடந்த ஒன்றை போன்று அது தோன்றும். What will God do? தேவன் என்ன செய்வார்? He will permit people and circumstances to come into our life and do things that we do not want to happen. நம்முடைய வாழ்க்கையில் எது சம்பவிக்க கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாக தேவன் ஜனங்களையும் சூழ்நிலைகளையும் அனுமதிப்பார். There will be suffering. அங்கேதான் பாடு இருக்கும். There will be pain. அங்கே வேதனை இருக்கும். There we will ask questions. அங்கே நாம் கேள்விகள் கேட்போம். But remember, ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், we have taken baptism. நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். He said, அவர் சொன்னார், we asked, நாம் கேட்டோம், Lord, how did you do that? ஆண்டவரே நீர் அதை எப்படி செய்தீர்? He said, come. அவர் சொன்னார், நீ இங்கே வா, give me your spirit, your soul and your body. ஆவி ஆத்துமா சரீரத்தை என்னிடம் தா. And we gave it. நாம் அதை கொடுத்தோம். We said, Lord, I surrender. நாம் சொன்னோம், ஆண்டவரே நான் இதை சமர்ப்பிக்கிறேன், ஒப்படைக்கிறேன் என்று சொன்னோம். We said, Lord, I come under your yoke. ஆண்டவரே உம்முடைய நுகத்தின் கீழ் நான் வருகிறேன் என்று சொன்னோம். We said, Lord, teach me. ஆண்டவரே எனக்கு கற்றுத் தாரும் என்று கேட்டோம். There he is teaching us. அங்கே அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். There it will be difficult. அங்கே அது கஷ்டமாக இருக்கும். There it will be painful. அங்கே அது வேதனையாக இருக்கும். There will be tears. அங்கே கண்ணீர் இருக்கும். But that pain is good. ஆனால் அந்த வேதனை நல்லது. But that suffering is good. அந்த பாடு நல்லது. Here there's a new meaning to suffering. இங்கே பாடுக்கு ஒரு புதிய அர்த்தம் உண்டாயிருக்கிறது. It's not just meaningless, senseless suffering anymore. பாடு அர்த்தமற்ற புத்திஹீனமான ஒரு பாடு அல்ல இது. It's not just some accidental suffering. It's not just things happening against us just like that. தற்செயலான ஒரு பாடு அல்ல, ஏதோ திடீரென்று ஏதோ நடந்து விட்டது என்று சொல்வதற்கான காரியம் அல்ல இது. There we see the hand of God behind those sufferings. அங்கே அந்த பாடுகளுக்கு பின்பாக நாம் தேவனுடைய கரத்தை காண்கிறோம். They are not meant to kill us, they are meant to build us. நம்மை கொல்வதற்காக அல்ல, அது நம்மை வளர்த்து எடுப்பதற்காகவே அந்த பாடு. God knows what sufferings to give us. என்ன பாடுகள் எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். God knows it will not kill us. அது நம்மை கொன்று விடாது என்று தேவனுக்கு தெரியும். God knows what he is doing in us. நம்மில் என்ன செய்கிறார் என்று தேவனுக்கு தெரியும். Slowly but surely he is operating upon us to remove that sin from within. மெதுவாக ஆனால் நிச்சயமாக நம்மிலிருந்து அந்த பாவத்தை நம்மிலிருந்து நீக்கும்படியாக அறுவை சிகிச்சையை போன்று அவர் நம்மிலிருந்து அதை நீக்குகிறார். Slowly but surely he is pushing that weak will back to make it a strong will to do the right thing. மெதுவாக நிச்சயமாக நம்முடைய பலவீனமான அந்த சித்தத்தை சரியான சித்தத்தை செய்யக்கூடிய விதத்தில் அதன் இடத்திற்கு அதை அவர் தள்ளி கொண்டு செல்கிறார். He is doing it. அவர் அதை செய்கிறார். Allow him. அவர் செய்வதற்கு இடம் கொடுங்கள். Every day take baptism. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுங்கள். How? எப்படி? Every morning we should yield our lives back to Jesus. ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு மீண்டுமாக நாம் ஒப்படைக்க வேண்டும். Lord, do what you want with me. ஆண்டவரே, என்னில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதையே செய்யும். Teach me, Lord. எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே. I come under thy yoke, O God. உம்முடைய நுகத்தின் கீழ் நான் வருகிறேன் ஆண்டவரே. In the middle of my sufferings, Lord. என்னுடைய பாடுகளின் மத்தியில் ஆண்டவரே. Give me grace not to rebel. நான் கலகம் செய்யாதபடி எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Give me grace not to kick and cry. நான் உதைத்து அழாதிருக்கும்படி எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. In the middle of your sufferings that you permit in my life. என்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதித்திருக்கிறான இந்த பாடுகளின் மத்தியில் help me to stay there. அங்கேயே நான் தங்கி இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me to keep yielding to that suffering. அந்த பாடுகளுக்கு தொடர்ந்து நான் ஒப்படைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me to remain under the yoke, Lord. அந்த நுகத்தின் கீழ் நான் தங்கி இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. For 1 minute. ஒரு நிமிடத்திற்கு sitting as we are. நாம் உட்கார்ந்து இருக்கிற விதமாகவே shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? Perhaps we have taken baptism. ஒருவேளை நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். Or perhaps we have not taken baptism. ஒருவேளை நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம். Whatever it is. அது எப்படி இருந்தாலும் is the will still weak? நம்முடைய சித்தம் இன்னும் பலவீனமாய் இருக்கிறதா? Are we always inclined to doing the wrong thing? எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய நாம் வளைந்து இருக்கிறோமா? Do we easily get attracted to sin? மிக எளிதாக பாவத்திற்கு நேராக நாம் இழுக்கப்பட்டு போகிறோமா? The mistake is not with God.
தவறு தேவனிடத்தில் இல்லை. The mistake is that we have not continued to surrender. தவறு என்னவென்றால் தேவன் அண்டையில் ஒப்படைப்பதில் நாம் தொடர்ந்து நீடித்திருக்கவில்லை. Let us surrender once again. மீண்டுமாக நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போம். Shall we take this time to surrender ourselves once again to God? நம்மை மீண்டுமாக தேவன் அண்டையில் ஒப்படைக்க இந்த நேரத்தை நாம் உபயோகித்துக் கொள்வோமா? Teach me once again, Lord. மீண்டுமாக எனக்கு கற்றுத் தாரும் I ஆண்டவரே. come back under your yoke, O God. உம்முடைய நுகத்தின் கீழ் நான் வருகிறேன் ஆண்டவரே. Help me not to run away. Help me to stay right there when sufferings come in my life. பாடுகளினுடைய வாழ்க்கையில் வரும்போது ஓடி விடாமல் நான் இருக்கும் இடத்தில் தானே பாடுகளின் மத்தியில் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me not to kick at you when I suffer. நான் பாடுபடும்போது உமக்கு நேராக உம்மை பார்த்து உதைக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me to learn when I suffer. நான் பாடுபடும்போது உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Whether we have taken baptism or not. நாம் தண்ணி ஞான ஸ்நானம் எடுத்தோமோ இல்லையோ, Those of us who wish to surrender, நம்ம ஒப்படைக்க விரும்பின அனைவரும், Lord, teach me. ஆண்டவரே எனக்கு கற்றுத் தாரும். Such people alone lift up their hands. அப்படிப்பட்டவர்கள் மட்டும் தங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். With eyes closed. உங்களுடைய கண்களை மூடி, Lord, I surrender myself once again. ஆண்டவரே என்னை நான் மீண்டுமாக உம் அண்டையில் ஒப்படைக்கிறேன். Brother, sister, சகோதரனே சகோதரி, right now let me tell you one thing. இப்பொழுதுதானே நான் உன்னை பார்த்து ஒரு காரியம் It's சொல்லட்டும். fearful to suffer. பாடுபடுவது பயமான ஒரு காரியம்தான். It's fearful to suffer. பாடுபடுவது பயப்படக்கூடிய ஒன்றுதான். But there is grace. ஆனால் கிருபை உண்டு. There is grace. கிருபை உண்டு. He can make our sufferings light for us. நம்முடைய பாடுகளை அவர் நமக்கு லேசாக He மாற்றக்கூடியவராய் is இருக்கிறார். faithful. அவர் உண்மை உள்ளவர். He doesn't want to afflict us deliberately. வேண்டுமென்றே அவர் நம்மை தொந்தரவு செய்ய விரும்புகிறவர் அல்ல. With our hands lifted up, நம்முடைய கரங்களை உயர்த்தி கொண்டே let us all praise God. நாம் அனைவரும் கர்த்தரை For ஸ்தோத்திரிப்போம். some time, let's all praise கொஞ்ச God. நேரத்திற்கு நாம் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். As an act of surrender, let's all praise நம்மை God. ஒப்படைப்பதின் செயலாக நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே Giving இருப்போம். our will to Him, let's praise நம்முடைய God. சித்தத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து நாம் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே Giving இருப்போம். our spirit, soul and body back to Him, let's praise நம்முடைய God. ஆவி ஆத்துமா சரீரத்தை மீண்டுமாக அவரிடத்தில் ஒப்படைத்து அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். Stotram, stotram, stotram. Praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Lord. We praise you, Lord. We praise you. We praise you. We praise you, Lord. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. We praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. In all the sufferings that He permits in our life, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறதான எல்லா பாடுகளிலும், hidden behind all those sufferings, அந்த பாடுகள் எல்லாவற்றுக்கு பின்பாக மறைந்து is the sincere love of God towards man. மனிதனுக்கு நேராக இருக்கிறதான தேவனுடைய உண்மையான அன்பு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான எல்லா பாடுகள் மத்தியிலும் மறைந்து He இருக்கிறது. wants to set us right. அவர் நம்மை சரியாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். What will happen if we are not made right? ஒருவேளை நாம் சரியாக்கப்படாவிட்டால் என்ன சம்பவிக்கும்? What will happen if I continue to do what I want to do? நான் செய்ய விரும்பினதையே நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்றால் என்ன சம்பவிக்கும்? We will come to that a little later. அதை நாம் பின்பு பார்ப்போம். But first of all, we must understand ஆனால் முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள our வேண்டும், God does not willingly afflict us. நம்முடைய தேவன் வேண்டுமென்றே நம்மை துன்புறுத்துகிற தேவன் He's அல்ல. not a sadist who desires, who has pleasure in afflicting us. நம்மை துன்புறுத்துவதிலே இன்பம் கொள்ளுகிற தேவன் அல்ல நம் தேவன். All the sufferings that He permits in our life, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறதான எல்லா பாடுகளும், all the people that He has allowed to rise up against us, நமக்கு விரோதமாக எழும்பும்படியாக அவர் அனுமதித்தான எல்லா ஜனங்களும், all the situations that He has allowed to rise up against us, நமக்கு விரோதமாக எழும்பும்படியாக அவர் அனுமதித்தான எல்லா சூழ்நிலைகளும் are all for our good. அவையெல்லாம் நம் நன்மைக்காகவே. They will not kill us. அவை நம்மை கொன்று விடாது. There might be pain, ஒருவேளை அங்கே வேதனை இருக்கலாம், but there will be safety. ஆனால் அங்கே பாதுகாப்பு இருக்கும். One day a ship was in turmoil in a boisterous sea. ஒரு நாள் ஒரு கப்பல் கொந்தளிக்கும் ஒரு காற்றின் மத்தியிலே கடலிலே அது கொந்தளித்து சாய்ந்து கொண்டிருந்தது. It was swaying from side to side. அது இரு பக்கங்களும் அது சாய்ந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. Everybody was shouting. They didn't know what was going to happen. எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள், என்ன நடக்க போகிறது என்று பயந்து இருந்தார்கள். The captain's wife was also traveling in that ship. அந்த கப்பல் மாலுமியினுடைய மனைவியும் அந்த கப்பலிலே பிரயாணம் செய்து She கொண்டிருந்தார். ran upstairs to see how her husband was managing the situation. அவளுடைய கணவன் எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறார் என்று பார்க்கும்படியாக அவனிடத்திலே ஓடி சென்றார். How is he commanding the sailors? அவர் எப்படி அங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அவர் கப்பலோட்டிகளுக்கு எல்லாம் அவர் எப்படி கட்டளையிடுகிறார் என்று பார்க்கும்படியாக சென்றார். She went up.
அவள் மேலே He சென்றாள். was not with the sailors. அவர் கப்பலோட்டிகளோடு இருக்கவில்லை. He was sitting in the room. அவர் அறையில் He உட்கார்ந்திருந்தார். was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். She was a godless woman. அவளோ ஒரு தெய்வனற்ற ஒரு ஸ்திரீ. She got so angry. அவள் அதிக கோபமடைந்தாள். She went to the kitchen, அவள் கிச்சனுக்கு சென்றாள். took a knife, ஒரு கத்தியை எடுத்தாள். and came angrily towards her husband. கோபமாக அவளுடைய கணவனை நோக்கி வந்தாள். The whole ship is sinking. முழு கப்பலும் முழுகி கொண்டிருக்கிறது. This is the time when we need you the most. This is the time when we need you the most. இந்த நேரத்தில் தான் நீர் அதிகமாய் தேவைப்படுகிறீர். And you sit here and pray instead of getting into action. ஆனால் நீரோ செயல்படுவதற்கு பதிலாக இங்கே உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And she took the knife to stab him. அவரை குத்தும்படியாக கத்தியை எடுத்தார். He just sat and smiled at her. அவரோ உட்கார்ந்து அவளை பார்த்து புன்சிரிப்போடு இருந்தார். What? You're smiling? என்னை பார்த்து புன்சிரிப்போடு சிரிக்கிறாயா? You're not afraid? உனக்கு பயம் இல்லையா? He said, no, I'm not afraid. அவர் சொன்னார், எனக்கு பயம் இல்லை. Why? ஏன்? Don't you know I'm angry? எனக்கு கோபமாய் இருக்கிறேன், நான் கோபமாய் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? Yes, you're angry, it's true. ஆம், நீ கோபமாய் இருக்கிறாய், உண்மைதான். But I know one more thing. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு காரியமும் தெரியும். The handle of that knife is in the hand of my loving wife. அந்த கத்தியினுடைய முனையில் இருக்கிறதான பிடி என்னுடைய அன்பான மனைவியின் கையில் தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் I என்றார். know that knife will not enter my belly. அந்த கத்தி என் வயிற்றுக்குள்ளாக போகாது என்று எனக்கு தெரியும் என்றார். It's the same with Jesus. இயேசுவும் அப்படிதான். Those sufferings that he permits in our life நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறதான அந்த பாடுகள் might seem like knives sent from God to kill us. ஒருவேளை நம்மை கொல்வதற்காக தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட கத்தியை போன்று அது நமக்கு தோற்றம் அளிக்கலாம். Not so, the handle is with our loving God. அது அப்படி அல்ல. அந்த கத்தியினுடைய பிடி நம்முடைய அன்பான தேவனுடைய கையில் இருக்கிறது. He will not allow us to die. நாம் மரிக்கும்படியாக அவரிடம் கொடுக்க மாட்டார். He will use the same knife to remove that sin from us. ஆனால் அதே கத்தியை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவத்தை நம்மிலிருந்து நீக்கும்படியாக அவர் உபயோகிப்பார். So the sufferings that he permits in our life is for our good. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறதான பாடு நம் நல்லதுக்காகவே. When we feel the pain of that suffering, அந்த பாடினுடைய வேதனையை நாம் அனுபவிக்கும் பொழுது it is an indicator. It shows something. அது எதையோ காண்பிக்கிறது. What does it show? அது எதை காண்பிக்கிறது? It shows that our will is still not pushed back to place. இன்னும் நம்முடைய சித்தம் அதனுடைய பழைய நிலவரத்துக்கு தள்ளப்படவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. It shows that there still is sin in our life to be removed. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கப்பட வேண்டிய பாவம் இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. So that suffering is a gift from God. அதனால் பாடு தேவனிடத்திலிருந்து வருகிறதான வரமாய் இருக்கிறது. There is a verse like this in the Bible. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் It இருக்கிறது. is given unto you in the behalf of Christ, not only to believe on him, but also to suffer for his sake. கிறிஸ்துவின் சார்பிலே நீங்கள் அவரின் மீது விசுவாசம் வைக்க மட்டும் அல்ல, அவருக்காக பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வசனம் உண்டு. In Malayalam it is written that suffering has been given as a gift to you. மலையாளத்திலே இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, அந்த பாடு உங்களுக்கு ஒரு வரமாக அருளப்பட்டுள்ளது என்று மலையாள வேதாகமத்திலே So வாசிக்கிறோம். suffering is a gift from God. பாடு தேவனிடத்திலிருந்து வருவதான ஒரு வரம். But it's a gift nobody wants. ஆனால் யாரும் விரும்பாத ஒரு வரம் அது. We like gifts only that cater to our lust. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறதான வரங்கள் மட்டும்தான் நமக்கு விருப்பம். But this is a gift from God for our good. ஆனால் இது நம்முடைய நன்மைக்காக தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு வரம். There was a doctor who worked in CMC Vellore amongst lepers. வெள்ளூரில் சிஎம்சியில் குஷ்டரோகிகள் மத்தியில் வசித்ததான ஒரு மருத்துவர் இருந்தார். So they were doing research on why these lepers' fingers and feet become short. இந்த குஷ்டரோகிகளுடைய கைகளும் கால்களும் ஏன் இப்படி குறுகி போகிறது, சிறியதாக மாறுகிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து Why கொண்டிருந்தார்கள். they go out of shape? அவைகள் ஏன் அதனுடைய வடிவத்தில் இல்லாமல் போகிறது என்று ஆராய்ச்சி செய்தார்கள். So they discovered one thing. அவர்கள் ஒரு காரியத்தை It's கண்டுபிடித்தார்கள். not because there was some kind of germ in the fingertips. ஏதோ அவர்களுடைய விரலின் நுனியிலே ஒரு விதமான கிருமிகள் இருப்பதினால் தான் இப்படி என்று அல்ல. They realized that lepers lose their sensation to குஷ்டரோகிகள் feel. அவர்கள் உணரும் தன்மையை இழந்து போகிறார்கள் என்று கண்டுபிடித்தார்கள். So you hit them on the hand, they won't feel. அவர்களுடைய கையினால் அடித்தால் அவர்களுக்கு உணர்ச்சி இருக்காது. So what happened? அதனால் என்ன They சம்பவிக்கிறது? started misusing
their hands and feet. அவர்கள் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் தவறான விதத்தில் பாவிக்க The ஆரம்பிக்கிறார்கள். doctor saw a man trying to open a cupboard with the wrong key. ஒரு மனுஷன் தவறான சாவியை எடுத்து ஒரு கபோர்டை அவன் திறக்க முயற்சி செய்கிறதை இந்த மருத்துவர் கண்டார். He turned the key. அவன் அந்த சாவியை திருப்பினான். The leper turned the key. அந்த குஷ்டரோகி சாவியை திருப்பினான். It didn't open. அது திறக்கவில்லை. So he forced it even more. அதனால் அவன் இன்னும் அதை சாய்த்து திருப்பினான். Still didn't open. அப்படி இருந்தும் அது திறக்கவில்லை. Twisted it even more. இன்னும் வளைத்தான். There was no pain in his hand. அவனுடைய கையில் வேதனையே இல்லை. No pain in his fingers. அவருடைய விரல்களில் வேதனையே உணரவில்லை. As the doctor watched, அந்த மருத்துவர் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது he saw blood coming out of the fingers. அந்த குஷ்டரோகியினுடைய கையில் இருந்து ரத்தம் ஒழுகுகிறதை அவர் பார்த்தார். And he kept watching the lepers. அந்த குஷ்டரோகிகளை இவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். One leper was cutting potatoes. ஒரு குஷ்டரோகி அவன் அவன் உருளைக்கிழங்குகளை வெட்டி கொண்டிருந்தான். And as he cut the potatoes, he cut his fingers also. அவன் உருளைக்கிழங்குகளை வெட்டும் பொழுது விரல்களையும் வெட்டி கொண்டான். But no pain. ஆனால் வேதனை இல்லை. He saw a leper walking on glass. ஒரு குஷ்டரோகி அவன் கண்ணாடி துண்டுகளின் மீது நடந்து செல்கிறதை பார்த்தார். But there was no pain. ஆனால் அவனுக்கோ வேதனை இல்லை. There was blood but no pain. அவனுடைய காலில் ரத்தம் ஒழுகினது, ஆனால் அவனுக்கோ வேதனை இல்லை. Another man was cutting vegetables. The knife fell into the fire. வேறொரு மனிதன் அவன் காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது கத்தி நெருப்பிலே விழுந்து விட்டது. He put the hand into the fire and took back. அவன் நெருப்புக்குள்ளாகவே கையை விட்டு அந்த கத்தியை மீண்டுமாக எடுத்து விட்டான். அவனுடைய கையில் வேதனை இல்லை. And the doctor realized this is why their hands and feet are losing shape. மருத்துவர் அங்கே உணர்ந்த காரியம் என்னவென்றால், இதனால் தான் குஷ்டரோகிகளுடைய கைகளும் கால்களும் அதனுடைய வடிவத்தை இழந்து போகிறது என்று உணர்ந்தார். So somehow we must stop this, he said. எப்படியோ இதை நாம் நிறுத்தி விட வேண்டும் என்று அவர் சொன்னார். So he made a machine. அதனால் அவர் ஒரு இயந்திரத்தை செய்தார். He put the machine in the pocket. இயந்திரத்தை அவருடைய பாக்கெட்டிலே போட்டார். The machine was connected to wires in the fingertips. அந்த இயந்திரம் அது வயர்கள் மூலமாக அதனுடைய விரல்கள் குஷ்டரோகியினுடைய விரல் நுனிகளுக்கு இணைக்கப்பட்டிருந்தது. So when the leper starts doing something wrong, குஷ்டரோகிகள் சரியில்லாத காரியத்தை ஏதாவது செய்ய முயலும் பொழுது, when he exerts too much pressure on the fingers, அவனுடைய விரல்களிலே அதிகமாக சக்தியை அவர்கள் தரும் பொழுது, when there's too much heat near the fingers, அவர்களுடைய விரல்களுக்கு அருகில் அதிகமாக சூடு இருக்கும் பொழுது, immediately the machine starts ringing. உடனடியாக அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான பொருத்தப்பட்ட இயந்திரம் அது சத்தமிட ஆரம்பிக்கும். In his pocket a bell starts ringing. அவனுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு பெல் அடிக்க ஆரம்பிக்கிறது. So the leper knows he has to stop. உடனடியாக அந்த குஷ்டரோகி தான் நிறுத்தி விட வேண்டும் என்று அறிந்து கொள்வார். So they fitted it onto the leper's hands and body. அப்படி இந்த குஷ்டரோகிகளுடைய கைகளிலும் அவர்களுடைய சரீரத்திலும் அதை பொருத்தினார்கள். They asked the man to open the door again with the wrong key. ஒரு மனுஷனை பார்த்து மீண்டுமாக தவறான ஒரு சரியில்லாத ஒரு சாவியை கொடுத்து அந்த கபோர்டை திறக்கும்படியாக சொன்னார்கள். He twisted it too much. அவன் அதை அதிகமாக திருப்பினான். The bell started ringing. அந்த பெல் அடிக்க ஆரம்பித்தது. But he didn't bother about the bell. ஆனால் அவனுக்கும் அந்த பெல் அடிப்பதை பற்றி கவலை இல்லை. He kept twisting it. அவன் திருப்பிக் கொண்டே இருந்தான். Failure. தோல்வியை தழுவினார்கள். So this bell is not enough. இந்த பெல் போதுமானதாக இருக்கவில்லை. They keep hearing the bell and keep doing the wrong thing. அவர்கள் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டாலும் தவறானதையே செய்து கொண்டே இருந்தார்கள். So something else has to be done. அதனால் வேற ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். So let's do something else. அதனால் நாம் வேற எதையாவது செய்து பார்ப்போம். Instead of a bell ringing, we'll give them shock, electric shock. ஒரு பெல் அடிக்க செய்வதை விட அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்போம். So when they do work they should not do, immediately they get a shock. அவர்கள் எதை செய்யக்கூடாதோ அதை அவர்கள் செய்யும்போது உடனடியாக அவர்களுக்கு ஒரு ஷாக் கிடைக்க வேண்டும். So they modify the machine. அவர்கள் இயந்திரத்தை வேறு விதத்தில் வடிவமைத்தார்கள். And they watched the lepers. அந்த குஷ்டரோகிகளை கவனித்தார்கள். When one leper put his hand to the fire, ஒரு குஷ்டரோகி அவன் நெருப்பின் அருகில் கையை வைத்தபோது shock. திடீரென்று ஷாக் அடித்தது. So what did he do? அதனால் அவன் என்ன செய்தான்? He switched off the machine, put his hand into the fire and took the knife. இயந்திரத்தை அவன் ஆஃப் செய்துவிட்டு அவனுடைய கையை நெருப்பில் போட்டு அவன் மீண்டுமாக எடுத்தான். Failure again. மீண்டுமாக தோல்வி. Then the doctor discovered something. அப்பொழுது அந்த மருத்துவர் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தார். He discovered a truth. ஒரு உண்மையை கண்டுபிடித்தார். He said, God has put a machine in us. அவர் என்ன உண்மையை கண்டுபிடித்தார் என்றால், தேவன் நமக்குள்ளாக ஒரு இயந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். Not a machine with a bell. ஒரு பெல் அடிக்கிற ஒரு மிஷின் அல்ல. Not a machine with shock. ஷாக் கொடுக்கிறதான ஒரு மிஷின் அல்ல. But a machine with pain. ஆனால் வேதனையோடு கூட உள்ள ஒரு இயந்திரம். We who are not lepers,
குஷ்டரோகிகளாக இல்லாதிருக்கிற நாம், why is it that we don't exert too much pressure? நாம் ஏன் அப்படி அதிகமாக சக்தியை நாம் பலனை நாம் பாவிப்பதில்லை? Why don't we step on glass? ஏன் நாம் கண்ணாடி துண்டுகளின் மீது நடந்து செல்வதில்லை? Because God has put pain into us. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக வேதனையை வைத்திருக்கிறார். It's a gift from God. அது தேவனிடத்திலிருந்து வந்ததான வரம். If I put my hand into the fire, என்னுடைய கையை ஒருவேளை நெருப்பில் வைப்பேன் என்றால் I pull my hands back. உடனடியாக கையை எடுத்து There's விடுகிறேன். pain. அதில் வேதனை உண்டாகிறது. And it's a machine that has no switch. You can't switch it off. அது சுவிட்ச் இல்லாத ஒரு மிஷின், நீங்கள் சுவிட்சை ஆஃப் செய்து விட முடியாது. Thank God for the gift of pain. வேதனையின் இந்த வரத்திற்காக தேவனுக்கு நன்றி. What does that pain tell us? அந்த வேதனை நம்மை பார்த்து என்ன சொல்கிறது? You're doing the wrong thing. நீ தவறானதை செய்கிறாய். Don't put your hand there. உன் கையை அங்கே வைக்காதே. And if by accident you put your hand there, தற்செயலாய் உன் கை அங்கே போய்விட்டால் your hands are bleeding. உன்னுடைய கை ரத்தம் ஒழுகுகிறது. What does the pain say? அந்த வேதனை என்ன சொல்கிறது? Bandage your hand immediately. உன்னுடைய கையில் உடனடியாக ஒரு பேண்டேஜை சுத்தி விடு. Don't use that hand. உன்னுடைய கையை அந்த கையை பாவிக்காதே. That throbbing pain says, அங்கே அந்த வேதனை சொல்கிறது, use it carefully. அதை கவனமாக அந்த கையை பாவி. Use it carefully till it is healed. அந்த கை சுகமடையும் வரை கவனமாக அதை உபயோகிக்க That's வேண்டும். what that pain keeps telling. அப்படிதான் அந்த வேதனை உங்களிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. That's the gift of God. அது தேவனின் வரம். But nobody wants that gift. ஆனால் யாருக்கும் அந்த வரம் வேண்டாம். Poor lepers are suffering without that gift. பாவப்பட்ட குஷ்டரோகிகள் அந்த வேதனை இல்லாமல் The பாடுபடுகிறார்கள். same way, அதே விதத்தில் God has given us sufferings as a gift. தேவன் பாடுகளை நமக்கு வரமாக தந்திருக்கிறார். But unfortunately, nobody wants it. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யாருக்கும் அது விருப்பம் இல்லை. But thank God we lifted up our hands. ஆனால் கர்த்தருக்கு நன்றி, நாம் நம்முடைய கைகளை உயர்த்தினோம். What did we say? நாம் என்ன சொன்னோம்? Never mind the pain, Lord. ஆண்டவரே, இந்த வேதனை இருந்தால் பரவாயில்லை. Never mind the pain, Lord. ஆண்டவரே, வேதனை இருந்தால் பரவாயில்லை. I want to learn. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Teach ஆண்டவரே, me, Lord. எனக்கு கற்று தாரும். What if we do not learn? ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ளாமல் போவோம் என்றால் என்ன? What if we do not learn? ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ளாமல் போவோம் என்றால் என்னவாகும்? I don't want to suffer. நான் பாடுபட விருப்பம் இல்லை. I want to go after that sin. அந்த பாவத்தின் பின்பாக தான் நான் போக When வேண்டும். that sin calls me from within, அந்த பாவம் எனக்குள்ளாக இருந்து என்னை அழைக்கும் பொழுது, to enjoy the sin without, பாவம் வெளியே இருக்கிறதான அந்த பாவத்தை அனுபவிக்க உள்ளே இருந்து பாவம் என்னை அழைக்கும் பொழுது, I want to go and enjoy the sin. அந்த பாவத்தை சென்று நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I don't want anyone to interfere. யாரும் இதில் தலையிட விருப்பம் எனக்கு இல்லை. I want to do what I want. எனக்கு என்ன வேண்டுமோ அதை தான் நான் செய்ய விருப்பம் கொண்டுள்ளேன். Leave me alone. என்னை தனியே விட்டு விடுங்கள். What happens? என்ன சம்பவிக்கும்? Come back to Proverbs chapter 7. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்திற்கு மீண்டுமாக நாம் திரும்ப வருவோம். We read about sin calling. பாவம் அழைப்பதை பற்றி நாம் படித்தோம். We read about sin forcing. பாவம் நம்மை வற்புறுத்துவதை பற்றி நாம் படித்தோம். He goes straight away. அவன் நேராக செல்கிறான். No one stops him. யாரும் அவனை தடுப்பதில்லை. But what's happening? ஆனால் அங்கே என்ன He's சம்பவிக்கிறது? going and as an ox to the slaughter. அவன் ஒரு காளையை போன்று அவன் கொல்லப்பட செல்கிறான். Verse 22. He goes as an ox to the slaughter. 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உடனே அவன் பின்னைப்பு சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். He goes after her straightway, as an ox goes to the slaughter, or as a fool to the correction of the stocks. Read 25 to 27. 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தால், அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். Let not thine heart decline to her ways, go not astray in her paths, for she hath cast down many wounded, yea, many strong men have been slain by her. Her house is the way to hell, going down to the chambers of death. Her house is the way to hell. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. Outside she's very alluring, very attractive. வெளியே இருந்து பார்க்கும்போது அவள் மிகவும் வசீகரிக்கக்கூடிய விதத்தில் அவள் இருக்கிறாள். But behind her hell is waiting. ஆனால் அவளுக்கு பின்பு பாதாளம் அவளுக்கு She காத்திருக்கிறது. has cast down many wounded. அவள் அநேக காயப்பட்டவர்களை தள்ளி விட்டாள். And she has slain many strong men. அநேக பலவான்களை அவள் கொன்று போட்டாள். That will be the end of people who say, I want to do what I want, no one can stop me. எனக்கு என்ன வேண்டுமோ நான் அதைத்தான் செய்வேன், ஒருவரும் என்னை தடை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறவர்களுடைய முடிவு அப்படிதான் இருக்கும். Now such people may enjoy life.
இப்பொழுது ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். What I want is happening. நான் எனக்கு என்ன வேண்டுமோ அது நடைபெறுகிறது. With my money, என்னுடைய பணத்தை வைத்து, with my will, என்னுடைய சித்தத்தை வைத்து I want to enjoy pleasure. நான் இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். I want to do what I want. எனக்கு என்ன வேண்டுமோ நான் அதை செய்ய விரும்புகிறேன். Please, no one stop me. தயவு செய்து யாரும் என்னை தடை செய்யாதீர்கள். And she calls. அவள் அழைக்கிறாள். And her house is the way to hell. அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. Don't go there. அங்கே போகாதீர்கள். Shall we close our eyes once நாம் நம்முடைய again? கண்களை மூடுவோமா? How lucky we are. நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். How lucky we are. நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். The whole world is doing research on where suffering has come from. பாடு எங்கே இருந்து வருகிறது என்று முழு உலகமும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, The whole world is complaining about their suffering. முழு உலகமும் அவர்களுடைய பாடுகளை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, And so many empty philosophies are rising about suffering. பாடுகளை பற்றி அநேக வெறுமையான தத்துவங்கள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருக்கும் பொழுது, God has showed us the truth. தேவன் நமக்கு சத்தியத்தை He's காண்பித்திருக்கிறார். given suffering a meaning. பாடுகளினுடைய அர்த்தத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். Instead of running away from suffering, பாடுகளை விட்டு நாம் விலகி ஓடுவதற்கு பதிலாக He's now teaching us to yield to suffering. பாடுகளுக்கு நம்மை ஒப்படைக்க அவர் நமக்கு இப்பொழுது கற்றுத் தருகிறார். When sin was speaking to us, பாவம் நம்மோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, now in its place suffering is speaking to us. இப்பொழுது அதன் இடத்தில் பாடு நம்மோடு பேசுகிறது. There's something wrong. ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. Look after yourself carefully. நீ உன்னை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். Child, your will is still weak. பிள்ளையே, உன்னுடைய சித்தம் இன்னும் பலவீனமாய் இருக்கிறது. You need power. உனக்கு வல்லமை தேவை. That's what that suffering is telling us. அந்த பாடு நம்மை பார்த்து அதை தான் சொல்கிறது. How amazing it is. அது எவ்வளவு ஆச்சரியமாய் When இருக்கிறது. the whole world doesn't want to suffer. முழு உலகமும் பாடுபட வேண்டாம் என்று நினைக்கிறது. In one corner of this world, இந்த உலகத்தின் ஒரு முனையிலே, in a place far away, unknown to the world, உலகத்துக்கு அறியப்படாத தூரத்தில் இருக்கும், தொலைவில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, right here in this place, இங்கே இந்த இடத்தில் தானே are a group of people ஒரு கூட்டம் ஜனங்கள் who have இருக்கிறார்கள். surrendered to suffer. அவர்கள் பாடுபட தங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். Yes, Lord, I surrender. ஆமாண்டவரே, நான் என்னை ஒப்படைக்கிறேன். Lord, even if it is painful, ஆமாண்டவரே, ஒருவேளை இது வேதனைக்குரிய ஒன்றாய் இருந்தால், I want to learn, Lord. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. Teach me, Lord. எனக்கு கற்றுத் தாரும் ஆண்டவரே. Come under thy yoke, Lord. உம்முடைய நுகத்தின் கீழ் நான் வருகிறேன் ஆண்டவரே. Those who have surrendered, அப்படி தங்களை ஒப்படைத்தவர்கள், let me tell you, உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்லுகிறேன். there may be sufferings, ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் but in இருக்கலாம். the middle of those sufferings, ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில் there's going to be joy unspeakable. அங்கே ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம் இருக்க There's போகிறது. going to be joy that cannot be described. அங்கே நாம் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் இருக்க போகிறது. God is giving us the joy in the middle of our suffering. நம்முடைய பாடுகளின் மத்தியில் தானே தேவன் நமக்கு அந்த சந்தோஷத்தை You may தருகிறார். be right in the middle of some pain, ஒருவேளை ஒரு வேதனையின் மத்தியில் நீ இருக்கலாம். right in the middle of some suffering. ஒருவேளை ஒரு விதமான பாடின் மத்தியில் நீ இருக்கலாம். But you know what you will say? ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று தெரியுமா? How exciting this Christian life is. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. It is true, dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே, அது உண்மை. You and I can say that. உங்களாலும் என்னாலும் அதை சொல்ல முடியும். In the middle of our suffering, நம்முடைய பாடுகளின் மத்தியில் you and I can say that. உங்களாலும் என்னாலும் அதை சொல்ல முடியும். With our eyes closed, நம்முடைய கண்களை மூடி shall we all be on our knees? நாம் அனைவரும் நம்முடைய முழங்காலில் நிற்போமா? Right here in the presence of இங்கே God. நாம் தேவனுடைய சமூகத்திலே, Our teacher Jesus is here. நம்முடைய போதகர் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். Our bridegroom Jesus is நம்முடைய here. மணவாளன் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். Our lover Jesus is here. நம்முடைய காதலன் இயேசு நம்மத்தில் Our இருக்கிறார். husband Jesus is here. நம்முடைய மணவாளன் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். He wants to teach us. அவர் நமக்கு போதிக்க விரும்புகிறார். My children, என் பிள்ளைகளே, will you come under my yoke? என்னுடைய நுகத்தின் கீழ் நீங்கள் வருவீர்களா? I will teach you. நான் உங்களுக்கு கற்றுத் My தருவேன். child, என் பிள்ளையே, you may suffer. நீ ஒருவேளை பாடுபடலாம், I'm right there. ஆனால் நான் அங்கே இருக்கிறேன். Don't நீ worry. கவலைப்படாதே. Don't worry about the pain. உன்னுடைய வேதனை பற்றி நீ கவலைப்படாதே. I'll give you my grace. என்னுடைய கிருபையை நான் உனக்கு தருவேன். I will be with you in trouble. உன்னுடைய பிரச்சனையில் நான் உன்னோடு கூட இருப்பேன். When you pass through the waters, I will be with நீ thee. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். When you walk through the fire, I will be with நீ thee. அக்கினியிலே நடக்கும் பொழுது நான் உன்னோடனே இருப்பேன். I will never leave you or forsake you, my என் child. பிள்ளையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. Can you hear his voice? அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க Can முடிகிறதா? you hear his voice? அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? He's given us a new meaning to suffering. பாடுகளுக்கு அவர் நமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை சொல்லி தந்திருக்கிறார்.
As we surrender, நாம் ஒப்படைக்கும் பொழுது His love is going to fill our hearts. அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்ப போகிறது. God is going to put a new power into our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வல்லமையை அனுப்ப போகிறார். Lord, I surrender. ஆண்டவரே நான் ஒப்படைக்கிறேன். The power to surrender, to suffer. ஆண்டவரே பாடுகளுக்கு என்னை ஒப்படைக்க கூடிய வல்லமை. God will give us that power now. அந்த வல்லமையை தேவன் இப்பொழுது நமக்கு தர போகிறார். How many want that power? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை தேவை? Right now as we wait in the presence of God. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் Oh, பொழுது that power is going to fill our lives. எல்லா வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறது. Many strong men have been slain by that sin. அநேக பலவான்கள் அந்த பாவத்தினாலே கொல்லப்பட்டார்கள். She has cast down many wounded. அவள் அநேக காயப்பட்டவர்களை கீழே தள்ளினாள். Yeah, many strong men have been slain by her. அநேக பலவான்கள் அவளாலே கொல்லப்பட்டார்கள். But you and I ஆனால் நீங்களும் நானும் are going to become stronger than those strong men. அந்த பலவான்களை காட்டிலும் பலசாலிகளாய் மாறப் போகிறோம். Why? ஏன்? God is going to give us the power to say no. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தர போகிறார். God is going to give us the power to say no. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தர போகிறார். She calls you. அவள் உங்களை அழைக்கிறார். Sin is calling you. பாவம் உங்களை அழைக்கிறது. It is trying to entice you. அது உங்களை வசீகரிக்க But முயலுகிறது. now from the presence of ஆனால் God, இப்போது தேவனுடைய சமூகத்தில் இருந்து from the heart of God, தேவனுடைய இருதயத்தில் இருந்து a power is going to descend. ஒரு வல்லமை கீழே இறங்க Power போகிறது. to say no. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை. Right now receive that power. இப்பொழுதே அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள். Right now receive that power. இப்பொழுதே அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள். Oh, it's a power that will change our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை. It will change our attitude towards suffering. பாடுகளுக்கு நேராக நமக்கு இருக்கிறதான எண்ணத்தை மாற்றும் வல்லமை அது. It will give us a willingness to suffer. பாடுபடக்கூடிய உற்சாக மனதை நமக்கு தரும் வல்லமை அது. I surrender, Lord. Pain, I surrender, Lord. வேதனை இருந்தாலும் நான் என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. What I want may not happen, but I surrender, Lord. நான் விரும்பியது ஒருவேளை நடைபெறாமல் இருக்கலாம், ஆனாலும் என்னை ஒப்படைக்கிறேன் What I ஆண்டவரே. don't want may happen, but I surrender, Lord. எனக்கு எது விருப்பமில்லையோ அது ஒருவேளை நடைபெறலாம், ஆனாலும் என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைத்தளத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைத்தளத்தில். முற்றும் என் ஜீவியமே மாறவே நின் சாயலா. முற்றும் என் ஜீவியமே மாறவே நின் சாயலா. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைத்தளத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைத்தளத்தில். முற்றும் என் ஜீவியமே மாறவே நின் சாயலா. 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 Please listen. தயவு செய்து This is கவனியுங்கள். not simply some song. இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பாடல் அல்ல. It's a song of surrender. இது நம்மை ஒப்படைக்கிற ஒரு பாடல். As we sing, நாம் பாடும் பொழுது we are not simply singing. நாம் ஏதோ சும்மா பாடவில்லை. Jesus is asking, இயேசு நம்மிடம் கேட்கிறார், give me your spirit, soul and body. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை என்னிடம் தா. And as an answer we are saying, ஒப்புவித்தேன் இயேசுவே. அதற்கு பதிலாக என்னை ஒப்புவித்தேன் இயேசுவே என்று நாம் சொல்கிறோம். When we sing, நாம் பாடும் பொழுது heaven recognizes it. பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. Heaven accepts it. பரலோகம் அதை ஒத்துக்கொள்கிறது. How does heaven accept it? பரலோகம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறது? By sending a power from Zion. சியோனில் இருந்து ஒரு வல்லமையை அனுப்புவதன் மூலமாக. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாத கைத்தளத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைத்தளத்தில். முற்றும் என் ஜீவியமே மாறவே நின் சாயலா.
பௌரியா. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. த த த த த தரபலடுதர பௌரி ஷிடி தர. பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று இயேசு தம்மை முற்றிலுமாக அவருடைய சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்த போது உன்னதத்திலிருந்து இறங்கி வந்ததான தேவதூதன் அவரை பலப்படுத்தினான் என்று எழுதப்பட்ட இந்த வேளையிலே உண்மையான உள்ளத்தோடு உடாவி ஆத்துமா சரீரத்தையும் அவருடைய நுகத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய பாடுகளுக்கு உன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை பலப்படுத்தும்படி, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி, அந்த பாடுகளை சகிக்கும்படி, அந்த பாடுகளை ஜெயிக்கும்படியாக அருமையானவர்களே, உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை உன்னை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. முற்றிலுமாக உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. இருடுதன மௌரிஷடி தோரா பௌரியா தெரிபிடுதன மௌரிஷடி. நமலாரி தெரிபிடுதன மௌரிஷடி தோரா பௌரியா தோரா பாரடுதன மௌரி. ஒப்புவித்தேனே சுவே அப்போதும் கைத்தலத்தில். ஒப்புவித்தேனே சுவே அப்போதும் கைத்தலத்தில். முற்றுமின் ஜீவியமே ஆரோவரின் சாயலா. முற்றுமின் ஜீவியமே ஆரோவரின் சாயலா. ஒப்புவித்தேனே சுவே அப்போதும் கைத்தலத்தில். ஒப்புவித்தேனே சுவே அப்போதும் கைத்தலத்தில். முற்றுமின் ஜீவியமே மாறவரின் சாயலா. 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 ஆமாண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. ஃபாதர் திருபிடுதர பௌரிஷடி தோரா பௌரியா தரபிடுதர பௌரிஷடி. தனமேலாரி திருபிடுதர பௌரிஷடி தோரா பௌரியா தரபேலாரி திருபிடுதர பௌரிஷடி. ஆமென், 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 ஆமென். ஃபாதர் லாரி திருபிடுதர பௌரிஷடி தோரா பௌரியா தனமேலாரி திருபிடுதர பௌரிஷடி தோரா பௌரியா தரபிடுதர பௌரிஷடி. ஆமென். ஹalleluya. த த த த த த. தனமேலிருதர பௌரிஷடி தோரா பௌரியா தரபிடுதர பௌரிஷடி. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. த த த த த த. தனமேலாரி திருபிடுதர பௌரிஷடி. தனமேலாரி திருபிடுதர பௌரிஷடி. தனமேலிருதர பௌரிஷடி தோரா பௌரியா த த த த த த த. தரபிடுதர பௌரிஷடி தோரா பௌரியா தனமேலிருதர பௌரிஷடி தோரா பௌரியா தனமேலாரி திருபிடுதர பௌரிஷடி. தனமேலிருதர பௌரிஷடி தோரா பௌரியா. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. த த த த த த த த. தனமேலாரி திருபிடுதர பௌரிஷடி தோரா பௌரியா தனமேலிருதர பௌரிஷடி தோரா பௌரியா. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. த த த த த த த. தனமேலிருதர பௌரிஷடி தோரா பௌரியா தனமேலிருதர பௌரிஷடி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம், பாவம், மாமிசம் உன்னை இனிமையான சத்தத்தோடு இழுத்து தன்னுடைய வல்லமையின் கீழாக்கி
உன்னை அடிமையாக்கி உன்னை பாதாளத்திலே தள்ளும்படியாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை எதிர்க்கும்படியாக ஒரு வல்லமையை இந்த இரவலிலே கர்த்தர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஒப்புவிக்கிறதின் பேரில் அது உனக்கு அருளப்படுகிறதான வரமாக இருக்கிறது. அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அதை இந்த வேளையிலே பெற்றுக் கொள்வாயானால் உன்னோடு எதிர்த்து போர் செய்கிறதான எல்லா பாவத்தின் வல்லமைகளையும் அந்த வல்லமையை நான் மேற்கொள்ள இயலும். அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வாயாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தரபிலாரியோட தரபிரட பௌரியா. ஆமென் ஆண்டவரே, நீரோட தரபிரட பௌரியா. தனமிலட தரபிரட பௌரி. தரபிரட பௌரியா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. ஆமென், ஹல்லேலூயா. தரபிரட பௌரி. தனமிலாரியோட தரபிரட பௌரியா. ஆமென், ஹல்லேலூயா. தரபார அருதரிபிரட பௌரி. தனமிலாரியோட தரபிரட பௌரி. ஆமென், ஹல்லேலூயா. ததததததத தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தரபிரட பௌரி. ஆமென், ஹல்லேலூயா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தனமிலட தரபிரட பௌரி. தரபௌரி. ஆமென், ஹல்லேலூயா. தததததத தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தரபிரட பௌரி. ஆமென், 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 ஹல்லேலூயா. தததததத கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியும் என்னையின் பாக்கியமிதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியும் என்னையின் பாக்கியமிதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியும் என்னையின் பாக்கியமிதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியும் என்னையின் பாக்கியமிதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியும் என்னையின் பாக்கியமிதே. 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா. தததததத தனமிலாரியோட தரபிரட பௌரி. நமரோட தரபிரட பௌரி. தரபௌரியா. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஃபாதர் தரபிரட பௌரி. தரபௌரியா. தரபிரட பௌரி. தரபௌரியா. தரபிரட பௌரி. தரபௌரியா. ஆமாண்டவரே, நீரோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனமிலாரியோட தரபிரட பௌரி. தரபௌரியா. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிறதான் இந்த பலத்தோட போய் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இரவழியிலே கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். அது உன்னதமான தேவனுடைய வல்லமை. அது கல்வாரியிலிருந்து இறங்கி வருகிறதான தேவனுடைய கிருபையின் பலன். அந்த பலத்தோட போ. அது உலகத்தையும் பாதாளத்தையும் பிசாசின் சகல வலிமைகளையும் பாவத்தின் வலிமை ஜெயிக்க உனக்கு உதவி செய்யும்.
ஆமென். ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. தனமேலாரி இருடுதர பௌரிஷினி தர பௌரியா தரமேலாரி இருடுதர பௌரிஷினி தர பௌரியா. ஆமென். இந்த மாலைவெளியிலேயும் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதனால் உண்டாகிறதான உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த உன்னத பலத்தினால் நம்மோடு இருக்கிறதான சகல வல்லமைகளை மேற்கொள்ள அவர் அதிகாரம் வல்லமை தந்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிறதான எல்லா கூட்டங்களையும் எங்க திருபாரம் எடுக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல கனமையும் கர்த்தருக்கு கொள்கிற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 2ஆம் நாள் மாலை கூட்டத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே இருந்த தேசத்தை நினைத்து உண்மையாகவே பாடுகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறதான ஜனம் எதற்காக பாடுகள் பட வேண்டும் என்றும் அதில் இந்த விதமாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் கர்த்தாவே தெய்வீக சத்தியங்களோடு கூட நீ பேசிக் கொண்டிருக்கிறதான மேலான தயவுக்கான நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தாவே, நேற்றைய தினத்தில் நடந்ததான கூட்டத்தை நீ பொறுப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே, மனிதன் தான் பாடுகளை தெரிந்து கொண்டான் என்பதை குறித்ததான சத்தியத்தை எங்களோடு கூட பேசினப்பா. அந்த பாடுகள் மூலமாக அவன் சிறைக்குள் தள்ளப்படுகிறான் என்றும் அந்த சிறையிலிருந்து அவன் வெளியாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே அதற்காக அவன் எடுக்கிறதான அந்த படிதான் பாவத்தின் விடுதலையாக்கப்படக்கூடிய வழி என்பதை குறித்து எங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்த ஆண்டவரே சுவாமி, இந்த மாலை வேளையிலும் திட்டவட்டமான வார்த்தைகளை எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருந்தது காய்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க. தாவே, இந்த நாட்கள்ல பாவத்தை செய்யத்தக்கதாக மனுஷனுடைய இருதயம் பாவத்துக்கு நேராய் வளைந்து காணப்படுகிறது என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினப்பா. உண்மையாகவே தேவ சித்தம் செய்வதற்கு மனுஷன் பலவீனனாய் காணப்படுகிறான். பாவத்தை செய்யத்தக்கதாக அவனுடைய இருதயத்தை சத்துரு வளைத்து வைத்திருக்கிறான். ஆண்டவரே இயேசுவே, நீரோ தேவ சித்தம் செய்யத்தக்கதாக எல்லாவற்றுக்கு நடுவிலே நின்று கொண்டிருந்தப்பா. ஆகினால் சத்துருவை மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே இயேசுவே, நீ தேவ சித்தம் செய்வதிலிருந்து விலகி போகும்படியாக பிசாசு எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும் கூட நீ தேவ சித்தத்தை செய்யும்படியாக உண்மையாய் பலனுள்ளவராய் காணப்பட்டிருப்பா. உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும் தாவே, உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. துதிக்கிற நாதா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிடைப்பார்கள் தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உண்மையாகவே இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே நீர் விதமாய் அந்த நுகத்திலிருந்து அந்த தேவசித்தை செய்யும்படியாக நீர் இருந்தீர் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினப்பா. எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா, தேவசித்தை செய்யக்கூடாதபடிக்கு எங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தின் வல்லமை காணப்படுகிறது என்பதை குறித்து நீ திட்டவட்டமாய் பேசினீர் ஆண்டவரே. பாவத்தை பாவம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா. எத்தனையோ ஜனங்கள் பாவத்தின் வல்லமை நான் இழுக்கப்பட்டு போனார்கள் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களில் இருக்கிறதான இந்த பலவீனத்தை அகற்றி போடும்படியாய் கர்த்தாவே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்காக தண்ணீர் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றதான சத்தியத்தை எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தை கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியாத்மா சரீரத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களை எடுத்து நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்கள் நீர் நடத்தும் ஐயா. உடைய சித்த செய்யும்படியாய் எங்களை முற்றிலுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோங்க தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பாடுபடும்படியாய் தேவஜனமாக எங்களுக்கு நீர் வரத்தை தந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ளதான ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷிக்கப்பட்டவர்கள் ஐயா. பாடுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு அதிக மகிமையை கொண்டு போகிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய், தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த மாலை வேளையிலே கூட தாவே பாடுகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறதான ஜனத்தை தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. ஏன் இந்த பாடுகள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஜனத்தை நீ தைரியப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, கிதியோனோடு உனக்கு இருக்கிறதான பலத்தோடு கூட போய் என்று சொன்னவர் கர்த்தாவே, எங்களுக்கு இந்த பலத்தை தந்திருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். ஒன்று கூட அடியாளுடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற நாதா தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அருமையான நல்ல இயேசுவே, நம்முடைய அற்பகரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்டதான கூட்டத்தை நீ ஆயத்தமாக்கி தந்தீர். நம்முடைய ஜனத்தையும் கூட வசனத்தை கேட்கும்படியாக எல்லா விதமான தடைகள்லாம் மாற்றி தக்க சமயத்தில் ஒன்று சேர்த்தீர் ஆண்டவரே. இன்றும் கூட யாத்திரையில் கத்தாவே நீ சுகபத்திரமாக கொண்டு சேர்க்கணுமே. நாளைக்கும் கூட அநேர கத்தாவே இந்த கூட்டத்துக்காக வந்து பங்கு பெறும்படியாக
கத்தாவே இந்த தடைகளை மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சிரம் கத்தாவே ஸ்தோத்திரம். நீ நேற்றும் இன்றும் என்று மாறாதேவனாய் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட எங்களோடு உலாவி கொண்டிருக்கபடியால ஸ்தோத்திரம். உடைய அபிஷேகத்தின் மூலமாக கிருபையின் மூலமாக உடைய வெளிப்படுத்தின் மூலமாக ஆண்டவரே நீ அசைவாடி கொண்டு வந்தபடியால ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த தேவன் எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்தபடியால ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பலன் எங்களுக்கு போதாது ஆண்டவரே, உண்மை போல ஒரு வல்லமையான அபிஷேகமும் வெளிப்படுத்தலும் கிருபையின் தந்தை நீர் உலகம் மாமிசம் சாசம் ஜெயித்தது போல இன்றைக்கு பிதாவுடைய வலது பாசத்தில் இருப்பது போல நாங்களும் கூட ஜெயித்து அந்த ராஜ்யத்துக்கும் அந்த சிங்காசனங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசும் ஜனங்களை கத்தாவே நம்முடைய சத்தியத்துக்காக பக்தி வைராக்கியமாக ஜீவித்து தூண்களாக காணப்பட்டு பரலோகவாசிகளாக மாற்றும் கிருபைகளை கருத்தில் ஒப்படைக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் இயேசு நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ നന്മ പരിശുദ്ധാണ്ടേക്കും നമ്മളെ നേരോടും സകല പരിശുദ്ധവാന്കളോടും കർത്തൃവർഗം മറ്റും ഇരുപ്പതാണ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.